ஸோ we are live and நான் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் so that you can see. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அகெயின் we are into an most important section. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னா, ஐ ஹாவ் ஹெல்த் அந்தளவுக்கு எனக்கு வெள்ளா இல்லை, அதனால் ஐ கேன் ஒன்லி டாக் சர்டன் டைம்ஸ். ஸோ அதனால் யாருக்காவது டவுட்ஸு இல்லை ஏதாச்சும் விஷயங்கள் நான் தண்ணி குடிக்கும்போது அது பண்ணும்போது ப்ளீஸ் நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ஆசிட்டிஸ் வந்து என்னையே பேச வச்சிங்க வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து ஐ கான்ட் ஏபிள் டு டாக் ஃபார் கண்டினியூஸ்லி. அண்ட் எல்லாரும் வீடியோ கால் பண்ணிக்க பார்ப்போம். எவ்ரி ஒன் ப்ளீஸ் டர்ன் ஆன் வீடியோ கால். அண்ட் இதுக்கு மேலே கைஸ் நான் லெட் மீ சே, ஓகே, என்னென்னா இதுக்கு மேலே நோ மோர் காம்ப்ரமைசஸ் ஆன். சில பேர் வந்து சொல்கிறீங்க இல்லையா, ஸோ சர்டன் டைமில் வீடியோ கால் வந்து நீங்கள் காமிக்காமல் இருக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அது ஓகே. பட் நிறைய ஐ ஹவ் பீன் ரிசீவிங் மெனி ஃபீட்பேக்ஸ். தட் ஃபீட்பேக்ஸ் நானே பார்க்குறேன் இல்லையா, பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வீடியோ கால் ஆஃப்லாம் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ யூ கைஸ் நீட் டு டர்ன் ஆன் யூர் வீடியோ கால் ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு சி. ஏதாச்சும் தப்பாக இருக்குது, லைக் உங்களுக்கு எதாவது புரியல, மூஞ்சி வச்சு மாறுது அப்படின்னா அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் ஹேவிங் அ இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இருங்க நான் வந்து எல்லாமே செட் பண்ணிக்கிறேன் எண்டில். ஐ திங்க் திஸ் இஸ் மை லிங்க். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to build okay an app again. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் ஆப். ஸோ நெட்வொர்க் டிபெண்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம், ஓகேவா? வி கோயிங் டு சி அபவுட் சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் அதுக்காக தான் வந்து இந்த செக்ஷன். ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற இந்த ப்ராமிசஸ்னால் என்ன, வாட்ஸ் தி இம்பேக்ட் ஆஃப் ப்ராமிசஸ், அண்ட் அப்புறம் அதோட அவைட்னு இருக்குது, ஏசிங்க் அவைட் சொல்லிட்டு அந்த கான்செப்ட் இருக்குது, அதுவும் முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ அதுவும் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸிங் ஃபெச் ஏபிஐ மூலிமா எப்படி நம்ம வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணி யூஎல் டிஸ்பிளே பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, யா வி கோயிங் டு லேர்ன் அ லாட். ஸோ டைட்டன் யுவர் சீட் பெல்ட் அண்ட் தண்ணி குடிச்சு அப்பப்போ பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து புரியும். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஐ ஆல்ரெடி ஹாவ் திஸ் developer resource page open. Okay, oops, okay, right, looks like I have done certain things. So sharing நான் modify பண்ண முடியுதா பார்க்குறேன். ஓகே, ஃபைன். ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு லைட்டாக டிலே இருக்கும், பிகாஸ் வி ஆர் ஸ்ட்ரீமிங் திஸ் வீடியோ அட் 4K குவாலிட்டி. ஓகே, விச் வி ஷுடன்ட், பட் நான் அது போட்டதுனால வேறு வழி இல்லை. ஓகே, நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் லேட்டன்சி இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ரீமிங் இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் பிஃபோர் ஹேண்ட். ஓகே, வேறு வேலைக்கே ஆகலாம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணி திரும்ப நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் கேட்குதான்னு பாருங்கள் ஒரு வாட்டி. நான் பேசுகிறது ஆடியோ குவாலிட்டி ஏதாச்சும் டிஃபர் ஆகுதான்னு பாருங்கள். கேட்குதாங்க? ஸ்ட்ரீமிங்லாம் ஓகே தானே? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஐ மீன் நம்மளோட என்ன பில்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லேட்டராக நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம், அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ வி ஹேவ் மெனி ஏபிஐஸ் ஹியர். இதில் வந்து லெட்ஸ் பில்ட் சம்திங் திஸ். ஓகே, ரெஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இது பில்ட் பண்ணி பார்க்கலாமா? இல்லை வி கேன் ஆல்சோ பில்ட் திஸ் அட்வைஸ் ஸ்லிப் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நாட் அவேர், இது வந்து இட்ஸ் லைக் அ சிம்பிள் டெவலப்பருக்கான ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. யூ வில் ஹேவ் எவ்ரி திங் ஹியர் ரிகார்டிங் டிசைன், ரிகார்டிங் ஆப் ஐடி. இஃப் யூ ஹேவ் உங்களுக்கு வந்து நாலேஜ் கற்றுட்ருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்கள் வந்து நீங்கள் உங்களை வந்து எவலேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப் ஐடியாஸ். அண்ட் அதில் நீங்கள் உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நான் இந்த ஐடியாஸ்லாம் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா யூ மேக் ஏ குட் ப்ராக்ரஸ். ஓகே, அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட், இப்போ நம்ம வந்து இதை பில்ட் பண்ணுவோம், அட்வைஸ் ஸ்லிப் ஜேசன் ஆப் சொல்லிவிட்டு. ஸோ அதை லிங்க் மேலே போட்டுக்கிறேன். லெட்ஸ் கிளிக் ஆன் திஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ சிம்பிள் ஏபிஐ விச் வில் கிவ் யூ அண்ட் சிம்பிள் அட்வைஸ். ஓகே, ஸோ இதான் ஏபிஐ லிங்க். ஸோ பிஃபோர் ஹேண்ட் சில பேருக்கு ஏபிஐனா ஒரு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் டூ அ லிட்டில் பிட் கிளாரிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஏபிஎஸ்னால் ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்லிடுறேன், குயிக்காக சொல்லிடுறேன், அவுட்லைனாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து தேர் ஆர் 3 parts ஆஃப்
ஒர்க் ஃப்ளோஸ். ஓகே, ஒர்க் ஃப்ளோஸ் இல்லை வந்து என்ன சினாரியோஸ் என்ன வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have client, okay, and we have middle person and we have backend. So clientனா whatever we see in the internet, I mean the display, அதான் வந்து we call it as client. And backendனா whatever logic that is performed, okay, and அதை சேவ் பண்ணியிருக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா பேசஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளைண்ட் கிட்ட வந்து ஐ கான் ஏபிள் டு டாக் டைரக்ட்லி இன் டு டேட்டா பேஸ், ரைட்? அதெல்லாம் பண்ண முடியாது பிகாஸ் தேர் இஸ் நோ சர்டன் பிளாட்ஃபார்ம் சச் வே. ஸோ அது பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி ஹாவ் டு கோ த்ரூ தி மிடில் மேன். ஸோ அந்த பர்சன் தான் வந்து ஹேஸ் டு டேக் அவர் ரிக்வெஸ்ட் அண்ட் புஷ் டு தி சர்வர் அண்ட் டேட் தி டேட்டா பேஸ் ஃப்ரம் டேட்டா பேஸ் அண்ட் ஹேஸ் டு மூவ் தி சேம் ஒர்க் ஃப்ளோ. அதே மாதிரி வந்து தந்துட்டு தான் தருவோம், கரெக்டாக? ஸோ கரண்ட்லி நம்ம வி ஆர் இன் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். அங்கே பார்க்கும்போது we can't we don't have any back end, right? Back நம்ம code write பண்ணல and we don't have any databases, but we need some data to work on. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து API யூஸ் பண்ணுது, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணோன்னா இட் வில் பி லைக் எ மிடில் பர்சன், ஒரு ப்ரோக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணோன்னா நீங்கள் கேட்குற விஷயங்களில் வந்து அது உங்களுக்கு தரும். ஓகே, வாட் எவர் யூ ஆஸ்க். ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னா ஐ எம் சீக்கிங் ஃபார் சம் அட்வைசஸ். ஸோ அட்வைசஸ் நான் தரும்போது இட் இஸ் கிவ் மீ சம் டேட்டாஸ். ஓகே, நான் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்களேன், லெட் மீ ஜூம், தெரியுதா? ஓகே, ஸோ ஒரு நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்களேன், இட் வில் சேஞ்ச் டிஃப்ரெண்ட் அட்வைசஸ். ஸோ இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஏபிஎஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் நீங்கள் கூகுள் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? யூ ஆல் பி யூஸிங் கூகுள் அண்ட் கிட்டப் வச்சுருக்கீங்க, லிங்க்டின் வச்சுருக்கீங்க அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஸோ வாட் சப்போஸ் நீங்கள் வந்து லிங்க்டின்ல உங்களோட யூசர் நேம் என்னன்னு சொல்லிட்டு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் ஐ கேன் கெட் யுவர் யூசர் நேம் ஆஃப் லிங்க்டின் ஆர் கிட்டப் வாட் எவர் யூஸிங் தி ஏபிஐ. ஏபிஐ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து கிவ் மீ முஷ்கிஸ் யூசர் நேம் ஆஃப் லிங்க்டின் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா அந்த ஏபிஐ வந்து அதே மாதிரி யூசர் நேம் எடுத்து நம்மளுக்கு தரும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஜேசன் ஃபைலை தரும். ஸோ தட் வி கேன் யூஸ் திஸ் ஜேசன் டு டிஸ்பிளே அவர் யூஐ. தட்ஸ் தி கோல் ஆஃப் ஏபிஐ. அண்ட் ஏபிஐ பற்றி ஒரு அனிமேட்டட் வீடியோ வந்து ஐ வில் புட் ஷார்ட்லி. இட்ஸ் ஆன் டெவலப்மெண்ட். ஓகே, அதை நான் ஷார்ட்லி உங்களை போடுறேன், ரைட்டா? கூல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிம்பிள் ஏபிஐ நம்ம வந்து பார்க்கலாம். இது பெரிய அப்ளிகேஷன் கிடையாது, பட் ஸ்டில் we are going to see more topics, ரைட்? ஸோ அதனால் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு டுடே இஸ் ஃப்ரைடேவா? ஓகே, ஸோ ஃப்ரைடே அண்ட் டுமாரோ ஆல்சோ வில் பி ஹேவிங் another செக்ஷன் ஆன் சேம் டாபிக். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we are going to build a similar application. அது கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது, ஓகேவா? ஸோ யா, வாட் எவர் ஐம் ஷேரிங் வித் யூ கைஸ் எல்லாமே வந்து ஒரு இட்ஸ் லைக் அ பிக் நாலேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுனா நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ணி பார்க்கலாமா இதை? ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ டு மை கிட்டப் அண்ட் ஸ்கேல் நம்ம சின்னதாக தாங்க இருக்கும் பிகாஸ் நான் ஸ்கேல் பண்ணல. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. யூ கைஸ் கேன் வாட்ச் திஸ் வீடியோ இன் 1080 or 4K. ரைட், ஸோ லெட் மீ கிரியேட் a repository. இல்லை நம்ம என்ன பண்ணலாம், I already have a repository called with HTML tailwind. ஓகே, ஸோ வரல அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு let me go to my profile. Okay, let me go to my profiles, repositories, and இதில் வந்து பார்த்தீங்கன்னா I'm looking for HTML Vite. இங்கே பார்த்தீங்கன்னா Vite HTML tailwind template இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we don't have template. இப்போ டெம்ப்ளேட் நான் கீவேர்டை வைக்கல, பட் டு பி இல்லை ப்ரிசைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன், ரீநேம் பண்ணியிருக்கேன் டெம்ப்ளேட்டை. நவ் இட்ஸ் கால் Vite HTML tailwind template. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு யூஸ் தி சேம் திங். ஸோ யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அண்ட் டோன்ட் வரி கைஸ், இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 or 4 5 days தான், ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து வில் பி மூவிங் இன் டு அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். அப்போ நீங்கள் இது யூஸ் பண்ண அவசியம் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்க போகுது. ஓகே, ஸ்ட்ரெஸ் மீ அதெல்லாம் வந்து தான் சொல்கிறது, உங்களுக்கு வந்து போரே ஃபீல் ஆகாது, போராகவே உங்களுக்கு இருக்காது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. நீங்கள் தூங்காமலே ஒர்க் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு இருக்கும் ஆர்வமாக. ரைட், லெட்ஸ் யூஸ் திஸ் டெம்ப்ளேட், கிரியேட் நியூ ரெபாசிட்டரி அண்ட் லெட்ஸ் ஹேவ் நேம் கால். இது என்னது? அட்வைஸ் ஸ்லிப் டாம்ப்னு வைக்கிறேன். ஸ்லிப்புக்கு ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன், ஸ்லிப். யா, ஸோ டீம் உங்களை எல்லாம் தெரியுதா? உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? கொஞ்சம் ஜூம் பண்ணவா? அது ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணுறேன், லைட்டாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட்
டெவலப்பர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, என்னோட சஜஷன் என்னென்னா, ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இன்சைடர் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். அது என்ன பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக இட்ஸ் ரூயினிங் தி டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு நியூ ஃபீச்சர் இருக்கும், ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ என்னன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கற்றுக்கும் போது வி வில் பி ஃபேஸிங் சம் ப்ராப்ளம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த யூஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி ஹேங் ஆகுது, டிஸ்பிளே சிஸ்டம் ஹேங் ஆகுது, வாய்ஸ் ஹேங் ஆகுது. அது இட்ஸ் அ பக். ஸோ அதை நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இருங்க. ஆக்சுவலி நான் ஏன் வந்து ரொம்ப இன்னும் ஸ்லோவாக பேசியிருக்கேன்னா, ஸ்டில் இட்ஸ் ஹேங்கிங், நாட் ரெஸ்பாண்டிங். ஓகே, இட்ஸ் ஸ்டில் ஹேங்கிங் தாங்க. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஹேங் ஆச்சு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு ப்ரெஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ஓகே, விச் ஷுட் ஓப்பன் தி டாஸ்க் மேனேஜர். அண்ட் அதுக்கப்புறமா அதில் வந்து விண்டோஸ் வந்து நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அதுவே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதோ ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது பாருங்கள் கீழே. So I can also open விண்டோஸ் சக்ஸ் கைஸ். ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு விண்டோஸ் வந்து ஹேங் ஆகிற பார்க்குறேன். இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. பட் அது வழி இல்லையே நம்மளுக்கு, என்ன பண்ணுறது. லெட்ஸ் கோ டாப். அண்ட் இதில் வந்து விண்டோஸ் சர்ச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் போல இருக்குது. அப்படியே ஸ்லோ மோஷனில் வருது பாருங்களேன். அப்படியே மேட்ரிக்ஸ் பக்கத்தில் வருது, அது மாதிரி ஸ்லோ மோஷனில் வருது எல்லாமே. ஓகே இருங்க, எனிஹவ் இது நம்ம இது மட்டும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். தேவையில்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் வாட்ஸ்அப். அண்ட் ஓபிஎஸ் க்ளோஸ் பண்ண போகிறேன். அப்புறம் நீங்களெல்லாம் க்ளோஸ் ஆகிடுவீங்க. ஐ வில் ஆல்சோ இஃப் பாசிபிள் ஐ வில் ஆல்சோ க்ளோஸ் தி கூகுள் க்ரோம். ஓகே, அண்ட் மீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, ஸோ நான் திருப்பி ஜிம் மீட்டில் ஜாயின் பண்ணுறேன். டோன்ட் வரி, நான் என் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் பரவாயில்லங்க, இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்க. அப்போது விண்டோஸில் தான் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கோ, ஐ மீன் க்ரோமில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு தெரியல. இருங்க, லெட்ஸ் சி வேர் இஸ் எக்ஸ்ப்ளோரர். நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ரீஸ்டார்ட். குயிக் டிப் என்னென்னா, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே என்டாஸ்க் பண்ணுறீங்கல்ல, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் உங்களால் என்டாஸ்க் பண்ண முடியாது. பிகாஸ் தி ஓஎஸ் டிபெண்ட்ஸ் ஆன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். யூ கேன் ஒன்லி ரீஸ்டார்ட் தி இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறமாச்சும் ஸ்பீடாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ அதே தாங்க ஹேங் ஆகுது. ஐ திங்க் சம்திங் வேறு எங்கேயோ மெமரி வந்து லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து விண்டோஸோட பக் தான் அது. ஓகே, நோ வரிஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் அன்அப்ரோப்ரியேட் appropriate applications.
ஓகே, ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இதான் நம்மளோட GitHub இல்லையா? ஸோ லெட்ஸ் ஓப்பன் GitHub. இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க, ஸ்பீட் ஆயிடுச்சு. ஸோ Gmeetல ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் மீட். ஓகே, we have ஓகே ரைட். ஸோ we are back. ஸோ இப்போ கொஞ்சம் ஹேங் ஆகாத மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லேட் ஆன் பார்த்துக்கலாம். ரைட், லெட்ஸ் கோ. அண்ட் அதே மாதிரி தான், லெட்ஸ் கோ டு டெம்ப்ளேட், யுவர் ப்ரொஃபைல், ரெபாசிட்ரிஸ். அண்ட் இதில் வந்து ரீட் HTML அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் டெம்ப்ளேட். நாட் 4K திங், ஆக்சுவலி இது வந்து விண்டோஸோட பக்குங்க. ஐம் யூஸிங் 4K ஒன்லி, பட் இந்த OBS லைவ் பண்ணதுனால இந்த இஷ்யூ வரல. விண்டோஸோட பக் தான். நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அப்பப்போ அப்படியே ஸ்லோ மோஷனில் மூவ் ஆகும் கர்சர். இரிட்டேட்டிங்கான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேம் வரல இல்லையா? என் கேம் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் OBS ஐ கெஸ். இருங்க, லெட் மீ செக் திஸ். ஓகே, நவ் இட் ஷுட் ஒர்க் ஐ கெஸ். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி அட்வைஸ் ஸ்லிப் டாம்னு போடுறேன். பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் டாம், ரைட்? அதான் டாம் போடுறேன். அண்ட் ஈவன் இன் ஃபியூச்சர் வென் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ரியாக்ட், அப்போ கூட நம்ம சேம் இதே டாமில் வந்து நம்ம ரியாக்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் இன் ஃபியூச்சர். ஓகே ரைட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி கிவ் பூமர் அட்வைசஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ அட்வைஸ் இது போட்டுக்கலாம், டீசெண்டாக இருக்கலாம். பப்ளிக் கிரியேட் ரெபாசிட்ரி டன், கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நவ் வி கேன் கிராப் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் நம்ம வச்சு நம்மளோட கோடில் பார்க்கலாம். அண்ட் கோடில் போயிட்டு காப்பி தி URL, go to my terminal and என்னோட டிஸ்டாப்குள்ளே போகலாம். இல்லை நான் வந்து ஐ ஆல்ரெடி ஹேவ் அ ப்ராஜெக்ட் கால் ஒரு அலைஸ் வச்சுருக்கேன். ஸோ அலைஸ்னால் லைக் இது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ டு அ டிஃப்ரெண்ட் டைரக்டரி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இங்கே கூட டைப் பண்ணிக்கலாம். ஐம் கோயிங் டு க்ளோன் ஹியர், git clone and so on. So what it will do is it will clone this repository into a machine. ஆயிடுச்சா? இப்போ நான் வந்து VS Codeல வந்து I'm going to open this advice slip down. ரைட், இப்போ என்ன பண்ணலாம்னா, சேம் நம்ம we already have the structure, entire structure. ஸோ நம்ம we don't need to worry anything. நம்ம என்ன பண்ணலாம்னா, let's see the output. ஸோ npm install and terminal tabல இல்லை, அதுவும் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகட்டும். Okay, so now let's give like npm run dev to run our application. So run ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். Yes, so first of all the UI, okay, you have to just look on the UI. நம்மளுக்கு வந்து என்ன டேட்டா ஃபஸ்ட்டு வருது செக் பண்ணி பார்த்துக்கலாம். So we are in here dev free resourcesல, or we can also go to advice. இதுதான் நம்மளோட API, கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து VS Codeல இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சுருக்கேன். இந்த எக்ஸ்டென்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் JSON formatter. ஓகே, பட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். நல்லா பாருங்கள், இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டுக்குள்ளே வி ஹேவ் அ கீ கால் ஸ்லிப், அண்ட் ஸ்லிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அனதர் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம அப்படி தான் அசஸ் பண்ண போகிறோம். இப்போ டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், யாராச்சும் ஒரு பர்சன் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு வந்து அது அட்வைஸ் நான் வாங்கணும், எப்படி வாங்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். கோட் பண்ணாமலே நீங்கள் எப்படி திங்க் பண்ணீங்க பார்க்கலாம். முழிக்காதீங்க, சொல்லுங்கள். Slip dot advice. ஓகே, நைஸ், கரெக்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஓப்பன் அவர் கோட். அண்ட் நிறைய கோட் ரைட் பண்ண போதில்லை, ரொம்ப சிம்பிளான கோட் தான், குயிக்காக.
ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் பிஜி ஆஃப் மேபி க்ரீன் வைப்போம். இந்த வாட்டி எப்போயுமே வந்து ப்ளூ தானே இருக்கிறோம். லெட்ஸ் ஹேவ் க்ரீன். டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் பிஜி ஒயிட். இது மட்டும் எல்லாம் ஈஸியாக இருக்குல்ல? நிறைய பேர் தான் சொன்னீங்க சீரியஸ் மட்டும் இது டைப் பண்ணால் ஈஸியாக இருக்குங்க, ஜாவாஸ்கிரிப்ட் தான் கஷ்டமாக இருக்குது. இருக்க தான் செய்யும், என்ன பண்ணுறது. And here we have to write our advice. So we have something called block quote. Okay, so அதுக்கு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். King is always king அப்படி போடுறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிப்போம். அவுட் எப்படி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ட்ரை டு சேஞ்ச் எவ்ரி திங். ஒரு நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆன் டெவலப்மெண்ட். சூர்யா, நீங்கள் எங்கேயாச்சும் லைட் போட முடியுமா? ஏன் இருட்டில் இருக்க மாதிரியே இருக்கீங்க? அது கேமரா கொஞ்சம் லோவாக இருக்கும், லேப்டாப் கேமரா. அப்படியா? பட் நீங்கள் லைட் போடணும்னு நினைக்கிறேன். உங்களை சுற்றி லைட் போட்டு தான் இருக்கு. அப்படியா? அட்வைஸ் ஏபி அட்வைஸ் தானே கரெக்டு. கிவ் மீ அன் அட்வைஸ். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் லெட்ஸ் சீ தி அவுட்புட். ஸோ இதான் அவுட்புட் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் யூஐ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாமா? சும்மா யூஐ வந்து குயிக்காக பார்த்துட்டு, ஏன்னா யூஐ பண்ணாமல் சில பேர் டேரக்டாக லாஜிக் போவாங்க, அப்படி போகக்கூடாது. அதனால் இது ஃபஸ்ட்டு லெட்ஸ் சீ இட் ஹியர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நம்ம டெக்ஸ்ட் ஒயிட் மேலே போட்டுக்கோங்க, அது நம்ம தேவையில்லை. பிகாஸ் நம்ம பிஜிக்குள்ளே தான் போட போகிறோம். ஸோ லெட்ஸ் பி ஆஸ் அ பிளாக். கூல். அண்ட் ஐ வாண்ட் திஸ் டு பி ஆஃப் maximum width of excel maybe mx of auto. And the body வந்து I want padding to apply of 10. So save. And okay, கொஞ்சம் இதுக்குள்ளே padding வச்சுக்கலாமா? அதே மாதிரி இதுக்குள்ளே I want padding of 5 and I want clouded shadow இருக்கணும். And super. ஸோ இப்போதைக்கு இது போனோங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா let's work on our logic. Okay, so let's open our main JS which is located in assets JS main.js. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டிப்பிக்கலி நம்ம ரைட் பண்ணுவோம். what we will do is we will just call the API. Okay, next வந்து get the data or pass the data properly. பாஸ் அர்த்தம் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்டை வந்து உங்கள் ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புரிய வைக்கணும். தட்ஸ் வாட் ஐ மென்ட் லைக் பாசிங். அண்ட் ஷோ இட் இன் யூஐ. இதுதான் நம்மளோட ஒர்க், ஆக்சுவல் ஒர்க். ஓகே, ஸோ கால் தி ஏபிஐ நம்ம எப்படி வாங்கலாம்? நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். பி சம்திங் கால் XML HTTP request. ஞாபகம் இருக்கா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா டு கால் தி அதர் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் வில் பி யூஸிங் திஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, which will act like an HTTP request. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. பேசிக் விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக. ரைட், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இன் வெப்சைட் வி ஹாவ் மெனி கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, டிப்பிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ கோ டு திஸ் ஆர் இஃப் யூ கோ டு கூகுள், தே ஆர் யூஸிங் சம்திங் கால், இது கிளிக் பண்ணிக்கோங்களேன். கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா தே ஆர் யூஸிங் சம்திங் கால் எஸ். இட்ஸ் கால் HTTPS. ஸோ ஓகேவா? ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு செக்யூர்டான வேர்ஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து எதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரிதிங் வில் பி என்கிரிப்டட் இன் சர்டன் வே, நாட் ஃபுல் வே, இன் சர்டன் வே பேஸ்ட் ஆன் தி என்கிரிப்ஷன் விச் வி ஹேவ் இன்ஸ்டால் திஸ் சர்வர். ஓகே, வி ஆல்சோ ஹேவ் another ஆப்ஷன் கால் HTTP மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக எல்லா வெப்சைட்டுமே HTTP கிடையாது. பிகாஸ் கூகுள் வந்து ரீசெண்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருமே வந்து HTTPS-ஆக வச்சுருக்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கே தான் போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have something called FTP and we have called something called SSL. இது கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். பட் நல்லா வச்சுக்கோங்க, we have something called HTTP அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, தான் இது HTTP. ஓகே, ரைட். ஸோ இது நம்ம என்ன கால் பண்ணோம்னா ஷார்ட்டாக வந்து வி கால் இட் அஸ் XHR which means XML X HR. Okay, so behind the scenes without using fetch API or any other libraries which are available right now, நம்ம இதான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஓகே, இதில் ஏன் நம்ம வந்து இது ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? அண்ட் வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இப்போ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ எஸ்பெஷலி. ஓகே, ரைட். ஸோ பிஃபோர் ஹேண்ட் ஐ வாண்ட் டு
ஒரு வந்து அவுட்லைனாக வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். என்னென்னா இந்த ப்ராமிசஸ், JavaScript ப்ராமிசஸ். ஓகே, ஸோ ஒரு அவுட்லைனாக தான் சொல்ல போகிறேன். பிகாஸ் I have a separate video on that which you will be seeing shortly in coming week. ஓகே, அதோட டீட்டெயிலாக ப்ராமிசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராமிசஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து அவுட்லைனாக உங்களுக்கு நெக்ஸ்ட் React JS போகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் குயிக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த டாபிக் நீ பார்க்கணும். அண்ட் டீம் ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் லைக் நான் ஒரு வீடியோ போடுறேன் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் தெரியும் அப்படின்னு லட்டாச்சிக்காக இருக்காதிங்க. இட் இஸ் an opportunity to learn everything. I see many people are like நீங்கள் வந்து நம்ம வீடியோ போடுறத வந்து நீங்கள் கேரோ பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையானே தெரியல. ஸோ வாட் யூ guys need to do is நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை நீங்கள் திருப்பி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் அந்த டாபிக் நம்ம மைண்ட்ஸ்குள்ளே வந்து இருக்கும். ஓகே, நானும் கற்றுக்கும் போது எனக்குமே எல்லா டாப்பிக்குமே தெரியாது. பட் when I teach certain things I can able to recap. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை லாஜிக். அண்ட் கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு let's see about promises. ஓகே, ஸோ ஒரு ஸ்டோரி ஃபார்மில் பார்க்கலாம். என்னென்னா லெட்ஸ் கோ, ஒரு நீங்கள் எல்லாருமே ஐ சி லைக் நீங்கள் KFC போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். KFC, டாமினோஸ், வேறவர் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போவீங்க, இல்லை வந்து ஆர்டர் பண்ணுவீங்க. ஆர்டர் பண்ண உடனே டக்குன்னு தந்துடுவேன் உங்களுக்கு. இப்போது காஃபி டேன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அங்கே போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒரு ½ hour கழிச்சு தான் வந்து அவன் சர்வே பண்ணுவான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு வெயிட் தட் பீரியட், ரைட்? அதே மாதிரி தான் நம்ம டிப்பிக்கலி இன் அவர் வெப்சைட் we have many type of response. இப்போ certain response, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have a similar response which has only this data. டக்குன்னு உங்களுக்கு வந்து எடுத்து வந்து தந்துடும். பட் when you have a bunch of records, for example let's say millions of records வச்சுருக்கீங்க, இது JSONல நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னு போது கண்டிப்பாக the browser will freeze and it needs more time to get those data, right? ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு யாருக்காக வெயிட் பண்ணாது. உங்கள் அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா லைன் பை லைன் ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரன் ஆன் லைன் 9, 10, 11 அப்படி சொல்லி ஒன்று ஒன்றா ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ 1, 2, 3 சொல்லி ஆர்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பார்த்துக்கோங்களேன், இது வந்து ஒரு லார்ஜ் டேட்டா வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கெட்டிங் எ லார்ஜ் டேட்டா விச் வில் டேக் 5 seconds. ஓகே, இப்போது இந்த லைன் 10, இது வந்து லைன் 11 இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன்னா லைன் 15ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டாவை லார்ஜ் டேட்டா வாங்குறேங்களா, வாங்கி நான் ஒரே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ் அண்ட் ரிசல்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் டேட்டா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இந்த ரிசல்ட் டேட்டா பேஸ் பண்ணி ஐ ஹேவ் சம் லாஜிக் ஹியர். இஃப் ரிசல்ட் டேட்டா ஸோ நான் கண்டிஷன் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும், நான் வந்து இது எடுக்க இந்த ரெஸ்பான்ஸுக்கு வரத்துக்கு இட் வில் டேக் 5 seconds. பட் நம்ம கம்பெனி என்ன பண்ணணும்னா அந்த 5 செகண்ட்லாம் வெயிட் பண்ணாது. அது என்ன பண்ணணும் ப்ராசஸ், அதுனா மிஷின் தான் அட்லாஸ்ட், கரெக்டாக? வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் ரன் இட்ஸ் குவிக்லி. ஸோ வரும்போது லைன் 15ல் வந்து வி டோன்ட் ஹேவ் எனிதிங் கால் ரிசல்ட் டேட்டா, ரைட்? பிகாஸ் நமக்கு டேட்டா வரல. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து அது வந்து இப்போ தான் போயிருக்குது. இந்த இந்த வடிவல் சொல்லுவான்ல, நம்ம டீ போட்டாச்சா அப்படின்னு சொல்லி போவான்ல, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு தான் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே வி நீட் டு ஹேவ் சம் சர்டன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வி ஹேவ் கரெக்ட் ரைட் நவ் இட்ஸ் தீஸ் ஆர் தி ஃபியூச்சர்ஸ் விச் கேம் ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்ளமாக தோணுச்சு. நான் சொன்னல, இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். இது ப்ராப்ளமாக அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் தே ஆர் லுக்கிங் ஃபார் மெனி ஆப்ஷன்ஸ். அப்போ டக்குன்னு பார்க்கும்போது தான் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி வில் பி ஹேவிங் ப்ராமிசஸ், ரைட்? லைக் ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ணணும் வேறு யாருக்கிட்டாது. ஓகே, கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் ஜிம்முக்கு போகிறேன், அடுத்த வருஷம் நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராமிஸை வந்து நம்ம ரிசல்ட் என்ன இருக்கும், ஒன்று நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்று வில் பி லைக் வில் டூ இட், இல்லைனா ஓன்ட் டூ. இதுதான் இது வந்து ஒரு பூலியன் ஆப்ஷன் மாதிரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம் வந்து வி ஹேவ் டு பிரிங் இட் இன் அ மோர் ப்ரோமேட்டிக்கல் வே, ஒரு சிம்பிளராக இருக்கணும் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்லிட்டு தான் டெவலப்ஸ் நினச்சாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து தே ஹேவ் கிரியேட்டட் சம்திங் கால் ப்ராமிசஸ். ஓகே, ஸோ சோஃபார் நம்ம தெரிய பார்த்துலாம் போகணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் ரிமூவ் எவ்ரி திங் அண்ட் லெட்ஸ் டூ இட் இன் கோடிங். ஓகே, ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. நான் இதை பற்றி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இப்போதைக்கு அவுட்லைன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ப்ராமிசஸை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டிஃபைன் இட் இன் அ சேம். இது வந்து ப்ராமிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ நியூ
ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ப்ராமிசஸ் இங்கே பார்த்தீங்களா, ப்ராமிசஸ் இல்லை ப்ராமிஸ். ஓகேவா? ஸோ இது கிளிக் பண்ணிட்டு இங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா இட் அக்செப்ட்ஸ் எக்ஸிக்யூட்டர்னா இந்த ப்ராமிஸ் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதான் வந்து. ஸோ இது வந்து இட் ரிக்வயர்ஸ் அன் எக்ஸிக்யூட்டர் விச் ஹேஸ் ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட். நான் என்ன சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட, ஸோ வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ், பாசிபிள் ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து லெட்ஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஹேவ் லைக் டூ won't do. ஓகேவா? இது ரெண்டா கண்டிஷன் கரெக்டா? ஸோ வாட் வி வில் டூ இஸ் இந்த டூ வந்து நம்ம என்ன கால் பண்ணுவோம்னா வி கால் இட் அஸ் ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் நேம் தானே. சரி, நம்ம இந்த ஜாஸ்க்கு உருவாக்குனவங்கலாம் வந்து இந்த தென்காசி திருச்சியில் உள்ளவங்க கிடையாது. தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், ரைட்? ஸோ அவங்க லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நேம் பண்ணுவாங்க. ஸோ தே நேம் இட் அஸ் ரிசால்வ். அண்ட் இதுவே இப்போ அதுவே நம்ம இந்தியன்ஸ் வச்சுக்கோங்களேன், வி வில் யூசிங் லைக் ஏதாச்சும் பிரிட்டிஷ் இங்கிலீஷோ இல்லை ஏதாச்சும் நம்ம வந்து போட்டுப்போம், நம்மளுக்கு இது புரியுதோ. ஓகே, தே ஹேவ் நேம் இட் இன் சச் வே. ஸோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து won't do அப்படின்னா இட்ஸ் கால் ரிஜெக்ட். ஓகே, ஸோ நான் ப்ராமிஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது வந்து எதர் யூ கேன் ரிசால்வ் இட், அது வந்து நீங்கள் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து பண்ணாமல் போகலாம். பண்ணாமல் போணுச்சுன்னா இது பேர் இட்ஸ் கால் ரிஜெக்ட். ஸோ காயத்ரி, இஃப் யூ கான் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை தமிழ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, so I can understand. okay, so this is how you will initialize the promise. So new இங்கே வந்து பார்த்தீங்கன்னா will be using the executor which will have a callback function. As you can see, இது வந்து ஒரு callback function பார்த்தீங்களா, it has a function like that. ஓகே, எப்பயுமேங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா as a எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் நான் ப்ராப்ளமாக பார்க்குறேன்னா people are just don't know what this codes does actually. நம்ம ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு இல்லை வேறு எங்கேயாச்சும் பார்த்துட்டு இதுதான் பண்ணுதா சொல்லிட்டு அவங்க they will limit themselves. பட் நீங்கள் வந்து when you go and search on VS Code you can see a lot more information. லைக் இதில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்ற என்ன தான் நீங்கள் ஷோ பண்ணாலுமே சரி, when you try to learn it all by yourself you will learn a lot. Okay, right. So it accepts a callback executing function. So இது callback function எப்படி ரைட் பண்ணுவீங்க, you can write it like this or typically you will write it like this, right? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான். ஓகே, நம்ம இதுக்கு மேலே நம்ம இப்படி ரைட் பண்ணுவோம். பட் நம்ம since we are used to arrow functions we can ignore this and we can have something like this. ஓகே, இதான் callback function கரெக்டாக. ஸோ இந்த callback functionல பார்த்தீங்கன்னா we accept, நான் என்ன சொல்லியிருந்தேன், we have 2 conditions here. ஒன்று வந்து we have resolve and another we have reject. ஓகே, இப்போ லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ண லாஜிக்கை பேஸ் பண்ணி I can do some things. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள்ஸ் கிளியர் பண்ண வச்சுக்கோங்களேன், கான்ஸ் அண்ட் ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ப்ராமிஸ் சொல்லுங்களேன். நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணுவோம் நம்ம, ஸோ ஃபார் ஓகே லெட்ஸ் டேக் லைக் ஜிம்னு வச்சுக்கோங்களேன். ஜிம் நான் போகிறேன் அப்படின்னா வில் ட்ரூ ஹேவ் டெஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஜிக் செக் பண்ண போகிறேன். ஸோ இஃப் ஜிம் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என் ப்ராமிஸ் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ப்ராமிஸாக லைக் இட்ஸ் லைக் ரெசல்யூஷன், ரைட்? ஸோ இட்ஸ் ரெசல்யூஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ நீட் டு கால் தட் மெத்தட். இது வந்து நான் ரிசால்வ் ரிஜெக்ட் சொன்னேன்ல, இது நீங்கள் எங்கே பாஸ் பண்ண நீங்கள் எங்கேயும் பாஸ் பண்ண மாட்டீங்க. பட் வென் யூ இன்டிலைஸ் தி ப்ராமிஸ் யூ வில் ஹேவ் 2 மெத்தட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ரிசால்வ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ரிஜெக்ட். ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ண நினைக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு கால் திஸ் லைக் திஸ் ரிசால்வ் அண்ட் இதுக்குள்ள எதாவது வேல்யூன்னு போட்டுக்கலாம். சூப்பர் அன்புன்னு போட்டுக்கிறேன். ஓகே, அதுவே இல்லை அப்படின்னா ஐ ஹேவ் டு ஹேவ் எல்ஸ் கண்டிஷன், ரைட்? இப்போ வந்து நான் பண்ணுறேன், இப்போ ஜிம் நான் போகல, லெட்ஸ் அச்சம் ஜிம் நான் போகல. இப்போ நான் இது வந்து நான் ப்ராமிஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணல கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ரிஜெக்ட் திஸ், அட போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஹேவ் லைக் திஸ். இப்போது வி ஹவ் சீன் அ வெரி பேசிக் ப்ராமிஸ். இதை நம்ம எப்படி அவுட்புட் பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அப்போ தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் சேவ் திஸ் சம்வேர். ஸோ கான்ஸ் அண்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் சேவ் இட் அண்ட் லெட்ஸ் ரன் இட், கோ லைவ் அண்ட் ஓகே கோ லைவ் தரக்கூடாது பிகாஸ் நான் ஆல்ரெடி ஐம் ரன்னிங் இட் இன் என்பிஎம் ரன் டெவலில். ஸோ எனக்கு அது தேவையில்லை. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு தேவையில்லை. அண்ட் பீப்புள் யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னா யூ கைஸ் நீட் டு வாட்ச் அவர் என்டையர் இன்டர்ன்ஷிப் சீரிஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, லெட்ஸ் சி அண்ட் லெட்ஸ் கோ ஹியர். இதுதான் ரைட் கிளிக், கோ டு கன்சோல் அண்ட் கன்சோல் பண்ண உங்களுக்கு எதுவுமே இருக்காது பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், வி ஹவ் இன்டிலைஸ் தி ப்ராமிஸ் பட் நம்ம எங்கேயுமே அதை கால் பண்ணல
கரெக்டா? ஸோ வாட் we can do is கீழே போயிட்டு we can call it like this. ஸோ log resolution. இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். ஐம் ஜஸ்ட் சேவிங் தி ப்ராமிஸ். நல்லா பாருங்கள். ஸோ சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் மீ அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ராமிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஃபுல்ஃபில்டட் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து வேறு நேம் மாதிரிங்க. யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் ரிசால்வ், இல்லை வந்து யூ கேன் ஹேவ் லைக் ஃபுல் ஃபில் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து யூ கேன் ஆல்சோ லைக் ரிஜெக்ட், இல்லை வந்து அன்ஃபுல்ஃபில்டு வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டமாக தான், நீங்கள் என்ன வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நேமிங் கன்வென்ஷன். வாட் எவர் யூ ஹேவ், அதான் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். ரைட், ஸோ லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஆர் ரிசீவிங் ஃபுல்ஃபில்டட் கால் சூப்பர் அன்பு. ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஜெம் செட் டு ட்ரூ. ஸோ ட்ரூ அதுக்குனால இது ரிசால்வ் ஆகிடுச்சு. ரிசால்வ் ஆனதுனால வி ஆர் கெட்டிங் தி வேல்யூ லைக் சூப்பர் அன்புன்னு சொல்லிட்டு. அதே வாட் சப்போஸ் நான் வந்து ஜிம் நான் போகலன்னு வச்சுக்கோங்களேன், லெட் மீ ஹேவ் லைக் அ ஃபால்ஸ். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அன் எரர் லைக் இன் ப்ராமிஸில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ எரர். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எரர் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அன்காட் எரர் காமிக்குது. பிகாஸ் எப்பப்பெல்லாம் ப்ராமிஸ் ரிஜெக்ட் ஆச்சோ இட் வில் எமிட் அன் எரர். Okay, so that you can look for that error and you can update your logic accordingly. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏன் வருது, பிகாஸ் ஜிம் வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் இருக்க இந்த ரிஜெக்ட் ஓப்பன் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யா ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட் இந்த ரெண்டு மெத்தடும் ப்ராமிசஸ்க்குள்ள மட்டும் தான் வொர்க் ஆகும். தனியா வந்துட்டு போட முடியாது. ஏன்னா நம்ம இந்த ப்ராமிஸ்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மெத்தட்ஸ் அது. ஓகே, ஸோ வாட் எவர் யூ பாஸ் ஹியர் யூ ஷுட் கால் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்ஃபில் அன்புன்னு போகிற வச்சுக்கோங்களேன். லெட் மீ ஹேவ் மை ஃபுல் நேம். ஓகே, ஸோ இது நான் வந்து ரிசால்வ் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், சேவ் அண்ட் யூ கேன் செக் திஸ். ஸோ இப்போ ரிஜெக்டில் இருக்கா, இதுவே நான் வந்து ட்ரூ ஆக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரூ, சேவ் அண்ட் now I'm using the same thing. ஓகே, ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த நேம் வந்து நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம், பட் ட்ரை டு ஹேவ் இட் லைக் இன் திஸ் ஃபார்மேட் ரிசால்வ். ஏன்னா அப்போ ஈஸியாக புரியுது இல்லை, அதனால. ஓகே, புரிஞ்சதா? சோஃபா சொன்னதுக்கு புரிஞ்சதா? திஸ் இஸ் ஹவு யூ வில் டிஃபைன் ப்ராமிசஸ். இன் ஃபியூச்சர் ஐ வில் புட் எ செப்பரேட் வீடியோ ஆன் தட் வித் மோர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து இந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம யூஐயில் எப்படி காமிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், கொஞ்சம் அப்படியே மேலே போய்க்கிறேன் அண்ட் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். ரைட், இப்போ என்ன பண்ணலான்னா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் கோயிங் டு கெட் சம் ரிக்வஸ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஐ ஹாவ் சம்திங் கால் ஜிம்மை டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகேவா? பட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து லெட் வேரியபிளாக வச்சுக்கிறேன். பட் என்னென்னா ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறமா, லெட்ஸ் சே லைக் ஒரு 3 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி ஜிம் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பிகாஸ் இது சிம்பிளாக லாஜிக். நீங்கள் கேட்கலாம், அன்பு நான் வந்து நான் இஃபெல்ஸ்லேயே பண்ணிப்பேன்ப்பா, இதுக்கு நான் ப்ராமிஸ் வேணும்னு கேட்கலாம். கரெக்டாக? ப்ராமிஸோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி வே ஆஃப் ஏசிங்க்ரனஸ் ரிக்வஸ்ட். ஏசிங்க்ரனஸ் அப்படின்னா, ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். யூ டோன்ட் நீட் டு வெயிட். இந்த கீழே இருக்கலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணி, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு சேம் கேஎஃப்சி போகிறீங்க வச்சுக்கோங்களேன். கேஎஃப்சியில் போய் லைனில் நின்று நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஆர்டர் வரைக்கும் நாங்கள் தான் நிற்பேன், இருப்பீங்களா? மாட்டீங்க. கரெக்டாக? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கால் வலி சொல்லிட்டு எங்கே உட்காந்துருவீங்க. திரும்ப அவங்க கால் பேக் பண்ணுவாங்க, அப்போ வந்து வாங்கிப்பீங்க பொருளை. ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து எவ்ரி ஆக்ஷன்ஸ், எவ்ரி வாட் எவர் லாஜிக் வி ஆர் ஹேவிங், இது வந்து ஏசிங்க்ரனஸ்னால் பேக்ரவுண்ட் ரன் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து லாஜிக். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா 3 செகண்ட் ஆஃப்டர் வந்து ஐ வாண்ட் டு அப்டேட் திஸ் ஜிம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், நான் வந்து செட் டைம் அவுட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். ஓகே, ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமா இந்த கோட் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த சமயத்தில் யூ வில் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் கால் செட் டைம் அவுட். ஸோ கால் பேக் ஃபங்க்ஷனாக இது வச்சுக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் மை கால் பேக் ஃபங்க்ஷன் அண்ட் இதுக்குள்ளே வந்து என்ன பெர்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் ஜிம் டு பி ட்ரூவாக இருக்கணும். எவ்வளோ செகண்டு நான் போடல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கால் பேக்கு அப்புறமா இருக்கிற செகண்ட் மெத்தட். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து ஹேவ் டு புட் லைக் இன் மில்லி செகண்ட்ஸ். ஓகே, ஸோ மில்லி செகண்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட்னா இது 1000 அர்த்தம். ஸோ நான் 3 செகண்ட் வேணும் இல்லையா? ஸோ 3000 வச்சுக்கிறேன். ஸோ சேவ்
and let's check the output now. ஸோ கொஞ்சம் எல்லாம் கிளைண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், பிக்கில் ரெசல்யூஷன் வச்சுருக்கோம் எங்கேயாவது இல்லையா? லெட்ஸ் கால் திஸ். ஸோ நாட் லாக், லெட்ஸ் லாக் இட் அவர் ரெசல்யூஷன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்களா, இதெல்லாம் பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விஎஸ் கோட் பண்ணுது. ஐ மீன் என்னோட ஹேங் ஆகி கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. ஓகே, லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we are receiving rejected because இங்கே வந்து நான் நம்ம இனிஷியலாக we are defining. ஓகே, ஸோ இது பண்ணும்போது நான் ஒன்றா நான் வேல்யூ வந்து நல்ல கவனிங்க, this value will be undefined because நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கால் undefined because நான் வேல்யூ நான் போடல கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகாது பிகாஸ் இது வந்து 3 செகண்ட்க்கு அப்புறமா தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ கீழே வரும், இங்கே வந்து அன்டிஃபைன் இருந்தால் இந்த கோட் ரன் ஆகாது, திஸ் கோட் won't work. ஸோ எல்ஸில் இருக்க இந்த கோட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து ஒரு லாஜிக் தான் இல்லையா, ஒரு எரர் தான் இல்லையா. ஸோ வாட் we can do is, இதுக்கு தான் we have something called, இந்த ப்ராமிசஸில் வந்து we have ஸ்பெஷல் சின்டாக்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா .den. ஓகே, ஸோ உங்கள் ப்ராமிஸ் என்ன ப்ராமிஸோ அந்த ப்ராமிஸை கால் பண்ணிட்டு .den சொல்லி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் என் ப்ராமிஸ் என்னது, ரெசல்யூஷன் தான் இல்லையா. ஸோ ரெசல்யூஷன் டாட், and we have 3 methods here. We have then, we have catch, we have finally. So first den பற்றி பார்க்கலாம். Let's click on den. Den அப்படின்னா லைக் அப்புறம் சரி பண்ணியாச்சு அப்புறம் அதுதான். ஓகே, ஸோ இந்த ப்ராமிசஸ் வந்து ரன் ஆயிடுச்சு, ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், அது வந்து இங்கே தரும் உங்களுக்கு. இட் வில் கிவ் யூ தட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ இந்த சூப்பர் அன்பு வந்து ஐ கேன் ஏபிள் டு கெட் இட் லைக் திஸ். இதுக்குள்ளே வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ லைக் திஸ். ஸோ நான் வந்து ஐ கேன் கெட் இட் லைக், ஸோ லாக், அண்ட் இந்த வேல்யூ நான் வாங்கணும் இல்லையா. ஸோ ஐ எம் கெட்டிங் ஆஸ் மெசேஜ். மெசேஜ் நான் வந்து இங்கே லாக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, லெட்ஸ் கமெண்ட் லாஸ்ட் லைன், லெட்ஸ் சேவ் இட். அவுட் பார்த்தீங்கன்னா நவ் வி ஹேவ் அதே அடப்போடா தான் அகெயின், பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசால்வ் ஆகலை. ஓகே, இட்ஸ் ஒன்லி ரிஜெக்டிங் ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக வாட் ஐ வில் டூ இஸ், இது வந்து டிஃபால்ட்டாக ஐ வில் கிவ் சம்திங் கால் ஃபால்ஸ் மேபி. ஓகே, ஸோ ஃபால்ஸ் தான் ஆட்டோமேட்டிக் வருதோ. லெட்ஸ் டூ ஒன் திங். நான் பண்ணுறேன், நான் அதை கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து ஆசிரியஸ் நான் மேலே வச்சுட்டு இதுவும் கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ட்ரூன்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஒரு இடத்துல மிஸ் பண்ணினா உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பண்ணணும்னு எதுவுமே புரியாது உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் ரிசீவிங் சூப்பர் அன்பு. நான் என்ன மெசேஜ் போட்டனோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்களா ரிசால்வில் என்ன மெசேஜ் போட்டனோ அது ஆட்டோமேட்டிக்காக ஐ கேன் ஏபிள் டு கெட் இட் ஆஃப்டர் .den. ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து எப்பப்போலாம் இந்த ப்ராமிஸில் வந்து ரிசால்வில் நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அந்த பாஸ் பண்ணுற விஷயத்தை வந்து யூ கேன் கெட் இட் ஆஃப்டர் .den. ஓகே, அதே வாட் சப்போஸ் இஃப் இட் இஸ் லைக் ரிஜெக்டில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லைக் ஃபால்ஸ் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அட போடான்னு சொல்லி தான் வருது. பிகாஸ் இந்த ரிஜெக்டை வி ஹேவ் டு ஹேண்டில் இட் ரைட். ஸோ இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ண போது கிடையாது, இது வந்து நம்மளுடைய இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக். ஓகே, வி ஒன்ட் டச் திஸ் லாஜிக் ஈஸிலி. பட் நம்ம இந்த யூஸ் பண்ண ப்ராமிஸை வந்து வில் பி யூஸிங் இட் லைக் திஸ் ரைட். ஸோ இங்கே எப்படி இந்த ரிஜெக்ட் நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, இந்த மெத்தடில் வி ஹேவ் சம்திங் கால் .catch. ஸோ யூ கேன் கேட்ச் தி ரிஜெக்ஷன்ஸ் லைக் திஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எதாவது ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கால் இட் லைக் .den. And if you have any reject, if you want to handle the reject behavior, then you can use .catch. And ஒரு வாட்டியும் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா you have a method call to function பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து you can get like reject reason அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம். ஸோ எரர், ஏன் எரர், பிகாஸ் ஆஃப் reject reason. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ லெட்ஸ் சேவ் இட். அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா நவ் ஐ எம் ரிசீவிங் இன் அ ப்ராப்பர் ஃபார்மேட் அட போடான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா உங்களுக்கு அந்த கன்சோல் எரரு அதெல்லாம் எதுவுமே வரல. ஓகே, ஸோ இது தாங்க, திஸ் ஹவு இட் வில் ஒர்க், தி ப்ராமிஸ் வில் ஒர்க். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் வந்து உங்களோட மிஷினில் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம சில ப்ராஜெக்ட் பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போ வந்து யூ கேன் ஏபிள் டு ரீகேப் இட் அண்ட் இதோட ஆக்சுவல் யூசேஜ் நாங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. But believe me, you will face a lot more error when you do this thing wrong. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா. இன்னும் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு.
ஸோ இந்த டென் பார்த்தோம், கேட்ச் பார்த்தோம். பட் we have something called finally. ஓகே, ஸோ இந்த ஃபைனலியில் பார்த்தா அதே மாதிரி தான் கால் ஆஃப் ஃபங்க்ஷன்னால அதுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ கேன் லைக் இது வந்து ட்ரூவாக இருந்தாலும் சரி, ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது ரிசால்வ் ஆனாலும் சரி, ரிஜெக்ட் ஆனாலும் சரி, இந்த ஃபைனல் வந்து எப்பயுமே ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட், இந்த ப்ராமிஸ் முடிஞ்ச உடனே, இந்த ப்ராமிஸ் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். I have done everything அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ ஐ வில் ஹாவ் லைக் திஸ். ஸோ சேவ் அண்ட் லெட் சி அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவ் டன் எவ்ரிதிங் சொல்லி வருது. ஓகே, இது வந்து உங்கள் ஆர்டர் ஆஃபுங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீ சில கேட்கலாம் லைக் என்னங்க டாட் டென் மெத்தடுக்கு அப்புறமா திரும்பி டேட்டா டாட் ஃபைனலி டாட் கேட்ச் யூஸ் பண்ணுறீங்க கேட்கலாம். திஸ் வாட் வி கால் டஸ் செயினிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, செயினிங் மெத்தட்ஸ் என்ன கால் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மெத்தட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இல்லையா, அந்த மெத்தடை கால் பண்ணிட்ட உடனே அதுக்கு மேலே நம்ம இந்த மெத்தட் கால் பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, ஸோ நீங்கள் யூஸ் பண்ண நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க டிபிக்கலி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ யூடியூப்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ஸோ ஃபங்க்ஷன் ரைட், யா ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஆட்டோ சஜஷன்ஸ் விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் என்ன? ஆக்சுவலி நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ரைட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஎஸ் கோட் வந்து உங்களுக்கு சஜஷன் தரும் உங்களுக்கு. ஓகே, யூ டோன்ட் நீட் டு ஹேவ் எனி எக்ஸ்டென்ஷன் ஃபார் தட். வி ஆர் யூஸிங் CyberDude தீம் பை தி வே. இந்த கலர் தீம் தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா. ஹவு டு டிக்ளேர் அனானமஸ் ஃபங்க்ஷன் ப்ரோ. ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷனாக நீங்கள் எப்படி மீன் பண்ணுறீங்கன்னு ஐ ஹாவ் நோ ஐடியா. பட் ஸ்டில் இது கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக்கலி அனானமஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸோ அண்ட் ஸோ நீங்கள் எதை மீன் பண்ண கரெக்டான டீட்டெயிலாக போடுங்க. நான் வேணா அதை புரிஞ்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், அந்த டவுட் ஒன்று. இப்போ டாட் ஃபைனலியில் வந்து we haven't passed any parameter இல்லையா? ஸோ ஏன் அது? பிகாஸ் அந்த ப்ராமிஸில் வந்து இப்போது இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் வேல்யூ நான் வந்து சீக் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் வந்து ஐ கேன் பாஸ் வேல்யூ. இப்போ எனக்கு வந்து ஐ எம் பாசிங் சம் வேல்யூ இன் ரிசால்வ், ரைட்? ஸோ ஐ எம் கெட்டிங் இட் இன் தென் மெத்தட். அதுவே ரிஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ எம் பாசிங் சம் மெசேஜ், ஸோ ஐ எம் கெட்டிங் இட் இன் கேட்ச். பட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நீட் டு பாஸ் எனி வேல்யூ. நான் என்ன பண்ணணும்னா இது எதுக்குன்னா ஒரு ஃபைனல் செக்அப்பில் பண்ணணும். இந்த ப்ராமிஸ் முடித்தவொடனே க்ளீன் அப் எவ்ரி டிஸ்க் அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி ஷாப்பில் குடிச்சா இங்கே வரும். ஓகே, குடிக்கலாம் இப்படி வரும். ஸோ குடிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணோம்ல, அதுக்கு இது வரும் லைக் ஸோ. ரைட், ஸோ ஒரு வாட்டி நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we are creating a new promise. அதுக்கு சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராமிஸ் அண்ட் இதுதான் அதோட பிளாக். ஓகேவா? ஸோ இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா we will have a callback function. this is our callback function. ஸோ இதில் வந்து we have two methods. ஒன்று பார்த்தீங்கன்னா resolve, another one is called reject. நீங்கள் என்னென்ன நேம் பண்ணிக்கலாம். ஓகே, based on your logic. ஸோ இதுக்குள்ளே you can perform your JavaScript logic, whatever logic என்ன வேணால் perform பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து சிம்பிளாக அந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னா நான் சிம்பிளாக போட்டு வச்சுருக்கேன். பட் யூ கேன் ஹாவ் யர் ஓன் லாஜிக், பெரிய லாஜிக்காக கூட இருக்கலாம். போட்டுட்டு பேஸ்ட் ஆன் லாஜிக் எனக்கு வந்து ட்ரூவாக வேணும் அப்படின்னா யூ கேன் ரிசால்வ் இட். ஓகே, எனக்கு வந்து ஐ எம் கன்வின்ஸ்ட், ஓகே லாஜிக் கன்வின்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நான் வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது, இந்த ப்ராமிஸ் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னா அப்போ நீ ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவு வி வில் கிரியேட் நியூ ப்ராமிஸ். அண்ட் ப்ராமிஸ் கிரியேட் பண்ண உடனே ஹேவ் டு கிரியேட் இன் சேவ் இட் இன் அ வேரியபிள், ரைட்? ஸோ கான்ஸ் வேரியபிள் நான் சேவ் பண்ணிக்கிறேன் எந்த நேமில் வேணாலும். அண்ட் அந்த வேரியபிள் எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த வேரியபிளை கால் பண்ணிவிட்டு டாட் டென் அப்படின்னா இந்த ரிசால்வ். ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் அனதர் ரிசால்வ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசால்வ்க்குள்ளே வந்து யூ கேன் ஹேவ் அனதர் கால்பேக் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே வந்து அனதர் ப்ராமிஸ் நீங்கள் வச்சுக்கலாம் அண்ட் ஸோ அண்ட் ஸோ டீப்பாக உள்ளே போவோம். ஓகேவா? லெட்ஸ் நாட் வெரி டூ மச் ஃபார் தட் ஃபார் நவ். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டென்னுக்குள்ளே நீங்கள் அகேன் யூ கேன் ஹேண்டில் அனதர் தென் அண்ட் ஸோ அண்ட் ஸோ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரிசால்வ் அப்படின்னா இட்ஸ் லைக் டாட் டென்னுக்குள்ளே தான் நீங்கள் அதை வாங்கிக்க முடியும். அதுவே ரிஜெக்ட் அப்படின்னா டாட் கேட்ச் மூலியமாக தான் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஃபைனல்னா இட் வில் ரன் எனி ஹவ், நீங்கள் இது இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடிஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து எரர் ஹேண்டில் பண்ண போது இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ வித் திஸ் சேவ். இங்கே பார்த்தீங்களா எதுவுமே வரல. ஆனால் யூ வில் ரிசீவ் அன் எரர் இன் கன்சோல் லாக் when you receive error.
ஓகே, அதுவே நான் வேறு வச்சுருக்கேன். ஓகே, பட் நான் வந்து எனக்கு இந்த ரிசால்வ் நான் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதை டூ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் ரிசீவிங் தி சேம் எரர். ஓகே, எனக்கு வந்து இந்த ட்ரூ வரல. ஓகே, ஏன் வரலன்னா பிகாஸ் நம்ம ஃபால்ஸ் வச்சுருக்கோம். ஈவன் நான் ட்ரூ வச்சா கூட இப்போ எனக்கு ரிசால்வ் தானே வரணும். இங்கே பார்த்தீங்களா கன்சல் எதுவுமே வரல. பிகாஸ் நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. எனக்கு லாஜிக்கில் டாட் டென் யூஸ் பண்ணால் மட்டும் தான் எனக்கு இந்த ரிசால்வ் இருக்க ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, கம்மிங் டு தி ஃபைனல் பாயிண்ட், யூ கேன் ஆல்சோ பாஸ் சம் ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் ஹியர். ஐ கெஸ் நான் இன்னும் அந்த ஒர்க் பண்ணி பார்க்கல, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாட் ஐ வில் டூ இஸ், யூ கேன் பாஸ் எனி வேல்யூ. இங்கே பார்த்தீங்களா, யூ கேன் பாஸ் எனி வேல்யூ ஹியர். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் பாஸ் ஐடி ஆஃப் ஒன், நேம் ஆஃப் அன்பு இருக்கிறேன். ஓகே, அதே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் பாசிங் அனதர் ஆப்ஜெக்ட் ஹியர் லைக் திஸ். ஸோ ஐடி ஆஃப் ஒன், ஐடியெலாம் தேவையில்லைங்க, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் மெசேஜ். என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், மெசேஜை வந்து அதுதான். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜில் யூ ரிசீவிங் தி ஆப்ஜெக்ட். ஸோ விச் மீன்ஸ் இது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, இந்த ரிசால்வில் யூ கேன் பாஸ் எனி டேட்டா டைப். We can pass object, we can pass arrays, we can pass true or false and so on. So string மட்டும் நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்காதீங்க. எஸ், ரெண்டு மியூட் ஆயிட்டீங்க, நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். கேளுங்க, கேக்குதா? அப்போ ரிசால்வ்ல நம்ம வந்து ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ண முடியாதுல. ஒன்னு ரிசால்வ்ல வந்து what is the use of passing two params in resolve? What you are trying to achieve? எனக்கு வந்து ரெண்டு மூணு டேட்டா இது பண்றதுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் உள்ள வச்சு நான் செலுத்துற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, காலைல நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ இல்ல, because it can accept only values. பாத்தீங்களா, ஒரே வேல்யூ தான் காமிக்கிறாங்க. இதுவே வந்து இந்த வேல்யூக்கு முன்னாடி மூணு டாட் இருந்துச்சு அப்படின்னா you can pass multiple values னு அர்த்தம். இப்போ நீ if you are going to pass multiple values now you have to construct like an object construct பண்ணிட்டு அதான் நீங்க புஷ் பண்ணணும். ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா நான் பார்க்குறேன், பார்த்து நான் வந்து இந்த ப்ராமிசஸ் வீடியோ பண்ண போகிறேன்ல, அப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுதா இது? ஓகே, ஐ கெஸ் லைக் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, யூடியூப்ல வந்து ஆல் எனி ரேஸ் பற்றி கேட்டிருக்காங்க, பட் நான் வந்து அதை நான் ப்ராமிசஸ் அந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இங்கே நம்ம வேணாம், பிகாஸ் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ½ hour 45 minutes நம்ம பேசியிருக்கோம் நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கு. வி ஹாவ் அதர் டாபிக்ஸ் டு கவர். அதை முடிச்சுட்டு நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராமிசஸ் வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட், கூல். ஸோ இதுதாங்க ப்ராமிசஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் see something called async await. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஓகே தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஐ கோ ஹியர், இங்கே மேலே கீழே போயிட்டு நான் வந்து இங்கே லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் லாக் அனதர் மெசேஜ் கால் do with my information, do with my data இருக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட்ஸ் அசியூம் லைக் ஐ எம் கெட்டிங் திஸ் இந்த ப்ராமிசஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணிட்டுறேன் எல்லாத்தையும். ஓகே ஓகே, இந்த ப்ராமிஸில் நான் 10 மூலியமாக நான் வேல்யூ வாங்குறேன். ஐ எம் அசைனிங் சர்டன் வேல்யூஸ். ஓகே, ஸோ நான் வந்து எங்கேயாச்சும் ஒரே சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே என்ன ஆகும், ஸோ ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் திஸ் மெசேஜ் லைக் திஸ், ரைட்? ஸோ இது என்ன பண்ணோன்னா இந்த ரிசல்ட்டில் போய் சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஐ வாண்ட் டு டூ சம் கேல்குலேஷன்ஸ். ஓகே, ஸோ லைக் திஸ், do calculation based on result. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் ரன் திஸ் கோட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எரர் ஒர்க் ஆகல. ஃபஸ்ட் எனக்கு வந்து டூ வித் மை டேட்டா வருது. ஏன்? பிகாஸ் ப்ராமிஸ் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் ரன்னிங் ஆன் asynchronous ஆப்ரேஷன். பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுச்சுன்னா டூ வித் மை டேட்டா வந்து லோட் ஆகிடுச்சு. இது பேட் ப்ராக்டிஸ் இல்லையா? பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஜிக் படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாச்சும் இந்த வேல்யூ டிபெண்ட் பண்ணி ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா we have to put that logic inside the dead block. ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து இந்த ப்ராமிஸ் வந்து தெரியும். ஓகே, டென் பிளாக் தான் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசால்வ் பண்ண ஸ்டேட். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து எரர் வருது, நமக்கு அந்த லாஜிக் வரல. ஆனால் எப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து நம்ம ட்ரூவாக போடுறோமோ, ஐ மீன் எப்போ நம்ம ரிசால்வ் பண்ணுறோமோ அந்த சமயத்தில் we will receive the data as do with my dataன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு நீங்கள் டென்னில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராமிஸ் டென்னில் யூஸ் பண்ணி அதுதான் வந்து ஒரு மெக்கானிசம். பட் இது வந்து கொஞ்சம் டெவலப்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் லேட்டர் ஆன் போக போக
என்ன சொல்கிறது அந்த இன்வால்மெண்ட் அண்ட் அதுக்கான ஈஸியான வே கண்டுபிடிச்சாங்க. அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ஏசிங்க் அவைட். ஸோ அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. லெட்ஸ் சே லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் எங்கே போனாலுமே இந்த அவைட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதை நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட். ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஐ வில் ஹேவ் திஸ் கோட் ஹியர். இந்த ப்ராமிஸ் அதே மாதிரி இருக்கட்டும். அந்த கோட் நான் அப்படியே வச்சுக்கிறேன். லெட் மீ கமெண்ட் இட். ஓகே, ரைட். இப்போது we have something called await. இந்த await என்ன பண்ணோம் அப்படின்னா await மீனிங் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் யாராச்சும். ஸ்வேதா சொல்லுங்கள் பார்ப்போம். await மீனிங் சொல்லுங்கள். இங்கிலீஷ் வேர்ட் சொல்லுங்கள். wait for long time. ஓகே, அவைட்னா நம்ம வெயிட் பண்ணுறது கரெக்டாக. அதுதான் வந்து அவைட்கான ஒரு ப்ராப்பரான வேர்ட். ஸோ அவைட் அண்ட் நம்ம என்ன ப்ராமிஸ்க்காக நம்ம வெயிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are waiting for resolution, right? ஸோ ரெசல்யூஷன், தட்ஸ் ஆல். நம்ம எதுவும் போடணும் தேவையில்ல. ஸோ நீ கேட்கலாம் அன்பு இந்த டென்னு கேட்ச்லாம் எங்கேப்பா வாங்குறது கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்ல. அதான் அதோட பியூட்டியே. பிகாஸ் அவைட் என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் வெயிட் ஃபார் தி ப்ராமிஸ் டு கம்ப்ளீட். அது கீழே இருக்கக்கூடிய எதுவுமே ரன் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டேட்டா ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன், யூ வில் ஹேவ் அன் எரர். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரல, பட் ஸ்டில் பிகாஸ் நம்ம எங்கே கன்சிடர் லாக் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து லாகில் போட்டால் கூட சேவ் அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் திஸ் எரர் ரிமூவ் பண்ணால் கூட we are using this value. பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான வே கிடையாது. ஏன் ப்ராப்பரான வே கிடையாது அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் await இன்சைட் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா await வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் கால் async கீவேர்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், நான் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன் ஒன்று. ஸோ ஃபங்க்ஷன் கெட் ரெசல்யூஷன் வைக்கிறேன். ரெசல்யூஷன் ஓகே, ஸோ வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இதுக்குள்ளே வந்து நீங்கள் await பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். await ரெசல்யூஷன் பண்ணுறேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have an error. await expressions are only allowed within the async functions at the top level of modules அப்படி போட்டிருக்கு. ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் await யூஸ் பண்ணுறீங்களோ you have to use async. ஸோ async என்ன அர்த்தம்? asynchronous operation அர்த்தம். ஸோ இட் மீன்ஸ் running the task in background. ஓகே, ஸோ இது நான் வந்து என்ன பண்ணுறேன், லெட் மீ add is. ஸோ உங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கணும் async சொல்லிட்டு. async ஓகே, இப்போ பார்த்தா எரர் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ரூம் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் லைக் திஸ். ஸோ இப்போ நீங்கள் மெத்தட் கால் பண்ணோம்ல, ஸோ யூ கேன் கால் இட் லைக் கெட் ரெசல்யூஷன். ஸோ லெட் சேவ் இட் அண்ட் நம்ம லாக் பண்ணோம் எங்கேயாச்சு. ஸோ கான்ஸ் இது வந்து ரிசல்ட் இல்லையா, ரிசல்ட் அண்ட் இதுக்குள்ளே வந்து லெட் மீ லாக் இட் லைக் திஸ். ஸோ லாக் மை ரிசல்ட். ஸோ லெட் சேவ் இட் ஹியர் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட் சி தி அவுட்புட். ரிஃப்ரெஷ் அண்ட் ஆக்சிஸ் ஒர்க் ஆகுது. பட் நம்ம லாஜிக்கில் வரி பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், நான் await யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ await யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பிஃபோர் ஹேண்ட் ஐ ஹேவ் டு யூஸ் async கீவேர்ட். அது வந்து ரூல் மாதிரிங்க. whenever you use await you have to use async. இப்போ இது ஃபங்க்ஷனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதே வாட் சப்போஸ் நீங்கள் வந்து இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் இல்லையா, பட் வாட் சப்போஸ் யூ ஹேவ் அன் ஆரோ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் லைக் திஸ். ஸோ கான்ஸ் கெட் ரெசல்யூஷன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறேன். திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன், ரைட்? ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் மாறிச்சு இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏசிங்க்கு வந்து எடுத்து முன்னாடி போடுவீங்க கரெக்டாக. அப்படி போடக்கூடாது. பிகாஸ் ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இப்படி போடணும். பட் நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் கிரியேட் ஆகிற மாதிரி. ஸோ வி ஹேவ் டு புட் இட் லைக் திஸ் ஏசிங்க். ஓகே, ஸோ இதுதான் நம்ம நிறைய கோடில் பார்ப்போம். அது பார்க்கும்போது இதுதான் மீன் பண்ணுது. ஸோ இப்போ ஏசிங்க் யூஸ் பண்ணதால we can await like this. ஸோ கான்ஸ் அண்ட் so and so. ஓகே, ரெண்டுமே சேம் கோட் தான், சேம் வே தான். சேம் கோடுன்றதோட சேம் வே ஆஃப் அக்கம்ப்ளிஷிங் கோல்ஸ். ஸோ லெட் ஸ்டிக் டு ஃபேட் ஆரோ. ஐ மீன் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண போது இல்லைல்ல. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மாடர்னாக நம்ம வந்து கோட் பண்ணலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அவுட் தான் செக் பண்ணிக்கலாம், வருது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், லெட் மீ டூ ஒன் திங். நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து லெட் மீ லாக் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐ வில் டூ இஸ் கீழே லாக் பண்ணுறேன். ரிசல்ட் ஆர் யூ அவைலபிள் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் நல்லா பாருங்கள். எல்லாம் வீடியோ கால் ஆன் பண்ணுங்க பார்ப்போம். மெனி பீப்புள் ஆர் நாட் டர்னிங் ஆன் தி வீடியோ கால்.
ஓகே, எப்பயாச்சும் தான் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவுமே ஆஃப் பண்ணி தான் எனக்கு வந்து அதுக்கான ஃபீல் வராது. ரைட். ஸோ இப்போ நான் கன்சில் லாக் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம லாக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் ஆல்சோ லாக் தி ரிசல்ட் ஹியர். ஸோ ஏன்னா தெரியும் அப்போ நம்மளுக்கு. ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹே ரிசல்ட் ஆர் யூ அவைலபிள் வந்து அழகாக வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வருது. பிகாஸ் நம்மளுக்கு குயிக்காக இருக்கிற நம்ம ரெஸ்பான்ஸ் கரெக்டாக. பட் வாட் சப்போஸ் ஐ எம் கோயிங் டு டூ சம் வெயிட். ஓகே, நான் வந்து ஒரு 3 செகண்ட் கழிச்சு நான் அனுப்ப போகிறேன். ஓகேவா? ஏன்னா செக் பண்ணி பார்க்கறதுக்காக. ஏன்னா அது ஏசிக்னஸ் ஆப்ரேஷன் தான் இல்லையா? ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ரிசல்ட் சொல்லி வருது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் வந்துடுது. அதே வாட் சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், மேலே போயிட்டு அண்ட் நம்மளுக்கு இது தேவையா சரி இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இங்கே என்ன பண்ணுறேன், ஐ வில் யூஸ் அ ஃபங்க்ஷன் கால் செட் டைம் அவுட். அதே தான் செட் டைம் அவுட், கால் பேக் ஃபங்க்ஷன் அண்ட் எவ்வளோ டியூரேஷன் வேணும் எனக்கு, ஐ வாண்ட் இட் ஃபார் 3 செகண்ட். ஸோ 3000 போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே தான் ஐ வாண்ட் திஸ் லாஜிக் டு அப்பியர். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட்டிங், வே நாட் ரிசால்விங் திஸ், ரைட்? நம்ம ரிசால்வ் பண்ணல, ரிஜெக்ட் ஆகல. ஸோ 3 செகண்ட்ஸ் கழிச்சு தான் திஸ் கோட் வில் எக்ஸிக்யூட். ஓகேவா? ஸோ இந்த 3 செகண்ட்ஸ் வரைக்கும் இது கீழே இருக்கிற கோட், லைன் 32 இருக்கிற கோட் ரன் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஸோ ஐ வில் டூ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல அண்ட் 3 செகண்ட்ஸ் கழிச்சு வருது. பார்த்தீங்களா? ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீங்கள் இந்த ரெசல்யூஷன் இது வந்து ட்ரூவா இதை ரிசால்வ் பண்ணணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணலன்னா இது கீழே உங்களுக்கு ரன் பண்ணவே விடாது. இட் ஒன்ட் அலோ தி பிலோ தி கோட்ஸ் டு ரன். தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் இட். லெட்ஸ் அஸ்யூம் லைக் நீங்கள் ஒரு ஏபிஐயில் நிறைய டேட்டாஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ இட் கேன் டேக் சம் செகண்ட்ஸ் டு லோட், ரைட்? ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அவைட் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் டிபெண்ட் பண்ணி வாங்கும்போது யூ வில் ஹேவ் பக்ஸ், கிராஷ் ஆகிரும் அப்ளிகேஷன். பட் வென் யூ ஆர் யூசிங் அவைட் இன் சச் சிச்சுவேஷன்ஸ், சூப்பராக நீங்கள் எரரே உங்களுக்கு ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அண்ட் யூ வில் பி ப்ராமிஸ் ஃப்ரெண்ட்லி. எனக்கு இந்த கீழே வரும்போது எனக்கு கண்டிப்பாக எனக்கு இது ட்ரூவாக தான் இருக்கணும். ஓகேவா? ஆனால் வாட் சப்போஸ் இப்போ ஃபால்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் லைக் இங்கே மேலே போயிட்டு ஜிம்மில் ஃபால்ஸ் வைக்கிற வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்கலாமா? ஸோ 1 இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்துருக்குது. ஆனால் இங்கே பார்த்து வச்சுக்கோங்களேன், வேறு எதுவுமே நம்மளுக்கு இங்கே அழகாக ஃபால்ஸ் வந்துருக்குது. பட் இதோட பெஸ்ட் வே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் யூஸ் சம்திங் கால், ஓகே திருப்பி சொல்கிறேன் வாட்டி. இப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஆர் யூஸிங் ஜிம் ஆஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கு, இட் ஹாஸ் கிவன் அஸ் தி ரிஜெக்ட், ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சோல் எரரில் அன்காத் வருது. ஓகே, வி ஆர் யூசிங் தி எரர். பட் நான் இது எப்படி நான் ப்ராப்ளமேட்டிக்கலாக வாங்குறது? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் திஸ் அப்ரோச், இஃப் யூ லுக் அட் திஸ் அப்ரோச், வி ஆர் யூசிங் கேட்ச் டு கெட் இட் ரைட். பட் இங்கே வி டோன்ட் ஹேவ் டென் மெத்தட். நம்ம இங்கே யூஸ் பண்ணால் டென் கிடையாது. ஓகே, இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வி வில் பி யூஸிங் இட் லைக் ட்ரை கேட்ச். தேர் இஸ் சம்திங் கால், நம்ம சிண்டாக்ஸில் இஃபெல்ஸ் பார்த்த மாதிரி ட்ரை கேட்ச்னு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ என்னன்னா திஸ் இஸ் சிண்டாக்ஸ். ஸோ ஐ ஹாவ் டு ட்ரை சர்டன் கோட். ஸோ இது ட்ரை ஆகிட்டே இருக்கணும். ஸோ ட்ரை ஆகும்போது ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா ஐ ஹாவ் டு கேட்ச் தட் எரர் லைக் திஸ். இதான் என்னோட பிளாக், இதான் என்னோட சிண்டாக்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு wrap this code here. ஸோ இந்த மேலே கோடு ட்ரைக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஓகே, அண்ட் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் கேட்ச்குள்ளே ஐம் கோயிங் டு பாஸ் தி எரர் லைக் திஸ். ஸோ எரர் ஈன்னு பாஸ் பண்ணிக்கிறேன். யூ கேன் ஆல்சோ பாஸ் எனிதிங் லைக் எரர் பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐம் கோயிங் டு லாக் இட் லைக் திஸ். ஸோ லாக் this is my error friend அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? let's save it and that's all. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் இந்த கோடை எனக்கு ட்ரூவாக இருக்கும் தான் வேணும் இல்லையா? ஸோ ஐ வில் புட் இட் இன்சைட் தி ட்ரை பிளாக் அண்ட் இந்த சைட் தேவை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ க்ளீன் ஆச்சு பாருங்கள் கோடு. சேவ் பண்ணிங்கன்னா திஸ் ஹவ் இட் வில் லுக் லைக். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் கழிச்சு திஸ் மை எரர் ஃப்ரெண்ட் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி கன்சோலில் வந்தது, நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கன்சோலில் வந்தது. இப்போ நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நவ் வாட் வி கேன் டூ, வி கேன் ஜஸ்ட் இன்ஜெக்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் டு அவர் DOM, ரைட்டா? ஸோ நம்ம அதை குயிக்காக பார்த்துலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், இந்த செஷனில் போயிட்டு இங்கே நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் புட் இந்த பிளாக் கோட் இருக்குல்லையா, அதுவே இருக்கட்டும், சிம்பிளாக இருக்கட்டும். அண்ட் மெயின்.js போயிட்டு ஐம் கோயிங் டு வாட் ஐ வில் டூ இஸ், அதுக்கு மேலே இல்லை டாப்புக்கு நீங்கள் போய் தந்துக்கலாம், நான் கீழே தரேன், எக்ஸாம்பிள் தானே. ஸோ இங்கே சேம் அதே தான். சரி சொல்லுங்கள் பார்ப்போம். அக்கலியா இருக்கீங்களா? எப்படி டாமில் வாங்கலாம் சொல்லுங்கள்.
எது என்ன சூப்பருங்க. ஸோ இந்த இந்த பிளாக் கோட் வந்து நான் வந்து ஐடி வாங்கணும், ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஐடி கொடுத்துட்டு ஓகே. வேற வழி ஐடியை தராம வரி செலுத்தணும். சாரி கிளாஸ் நேம் இல்லைன்னா கொரி செலக்ட். நான் ஐடி கிளாஸ் நேமே தர தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கோட்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது கரெக்டாக. ஸோ ஐ கேன் யூஸ் சம்திங் கால் பை டேக் நேம். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் இல்லை கொரி சொல்லி வாங்கிக்கலாம். கொரி செலக்டர் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கோட் மூலியம் வாங்கிக்கலாம். பிகாஸ் அதுவும் HTML டேக் தானே, நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கான்ஸ் பிளாக் கோட் EL வைக்கிறேன். ஓகே. ஸோ டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் பேஸ்ட் ஆன் தட் எனக்கு வந்து ரிசல்ட் வேணும் எனக்கு. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், எனக்கு வந்து ட்ரூவாக ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் மெசேஜ் டு அப்பியர். என்னன்னா என் மெசேஜ் வந்து கான்ஸ் மெசேஜ் கிங் இஸ் கிங் அப்படி வைக்கிறேன். ஓகே. சேவ். அது எரர்னா ஐம் கோயிங் டு ஹேவ் அனதர் மெசேஜ் கால் கான்ஸ் மெசேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிங்க்கு வரலாம், ஆப்போசிட்டாக குயின் வச்சுக்கலாம். குயின் இஸ் குயின். ரெண்டும் சேம் தான், பட் வச்சுக்கலாம். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் லாஜிக் ஐ வாண்ட் டு அப்டேட் திஸ் டெக்ஸ்ட் இன்டு மை UI. அதான் என் கோல். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், குயிக்காக சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. வாட் ஐ கேன் டூ. ஓகே. வசந்த் இருக்கீங்களா? இருக்கேன். சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஐ வாண்ட் திஸ் மெசேஜ் டு பி பிரிண்டட் ஆன் தி பிளாக் கோட். வாட் ஐ கேன் டூ வித் தி ரிசல்ட். வித் ரிசல்ட்னா ரெண்டும் ஆட் பண்ணி அந்த எலிமெண்ட்குள்ளே வரணும். அது 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 தெரியும். நீங்கள் எப்படி பண்ணணும் சொல்லுங்கள் கோடில். பிளாக் கோட் EL டாட் ஓகே ஓகே டாட் இன்னர் HTML. ஏன் HTML? we are only passing inner text, text, right? inner text கொடுத்து. ஓகே. எப்பயுமேங்க ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் இன்னர் HTML பிகாஸ் இட் இஸ் மெலிஷியஸ். மெலிஷியஸ் சொல்கிறது என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து பீப்புள் கேன் இன்ஜெக்ட் சம் மோர் கோட் இன் டு திஸ் லாஜிக். அது வந்து கொஞ்சம் பக்ஸாக வரும் ஃபியூச்சரில். ஸோ முடிஞ்சவங்க டெக்ஸ்ட்டை தான் போட போகிறீங்கன்னா யூ கேன் யூஸ் இன்னர் டெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இதுக்குள்ளே மெசேஜ். ஓகே. MS. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் திஸ் ரிசல்ட். ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ஹேவ் ப்ளஸ் அண்ட் இந்த ரிசல்ட் வச்சுக்கிறேன். ரிசல்ட் டாட் அண்ட் இது வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் வி ஆர் பாசிங் ஆப்ஜெக்ட், ரைட்? இது ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ வில் கன்வெர்ட் திஸ் டு a string. ஓகே. சூப்பர். சேவ் பண்ணி பார்க்கலாமா? லெட் சேவ். அண்ட் அதே மாதிரி கீழே நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து அதே மாதிரி மெசேஜ். ஓகே, தட்ஸ் ஆல். சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வியூவை போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆல்ரெடி டெக்ஸ்ட் போட்டிருக்கோம்ல. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் அங்கே போயிட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதை கிங் இஸ் ஆல்வேஸ் கிங் இருக்குல்ல, ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேவ். அண்ட் ஆல்சோ வில் கோ ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ரிசல்ட் எரர்னு காமிச்சது ஏதோ கரெக்டாக. பிகாஸ் இங்கே ரிசல்ட் கிடையாது, இங்கே ரிசல்ட் இருக்குது. ஸோ இங்கே எரர் தான் இருக்குது கரெக்டாக. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் எரர் லைக் திஸ். ஓகே, புரியுது எல்லாமே? ஸோ லெட்ஸ் சேவ் இட் அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ். 3 செகண்ட் கழிச்சு யூஐயில் வந்து அப்டேட் ஆகுது. இதுதான் வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சர்டன் API டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஃபெயிலர் ப்ரூஃபாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லையா? ஐ வாண்ட் டு டிஸ்பிளே தி ஆப்ஜெக்ட். எனக்கு வந்து ஸ்ட்ரிங்காக டிஸ்பிளே ஆகணும். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஏன் வந்து 2 ஸ்ட்ரிங் போடும்போது இருக்குன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே தான் உங்களால் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, பட் ஆப்ஜெக்ட் வந்து யூ கான் ஏபிள் டு கன்வெர்ட் இன்டு a string. For that what you can do, for displaying purpose, what you can do is you can use something called json.stringify. Okay, so இங்கே என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே போயிட்டு let me remove this json.stringify. see நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், இதுதான் பெஸ்ட் மெத்தடெல்லாம் கிடையாது. என் கோல் இது அச்சீவ் பண்ணுது, நான் போகிறேன். தட்ஸ் ஆல். இஃப் யூ ஃபைண்ட் அ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் விச் இஸ் ஈஸி தென் யூ கேன் கோ ஹெட் அண்ட் யூ கேன் ஹேவ் தட் மெத்தட். ஓகே, ஸோ இதில் வந்து ஐம் கோயிங் டு பாஸ் தி ரிசல்ட் அண்ட் இட் சேவ் இட். குயின் வருதா? நான் குயினை சேவ் பண்ணிக்க. அதே மாதிரி லெட் மீ சேவ் திஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ இங்கே வந்து ரிசல்ட் கிடையாது, எரர். ஸோ லெட்ஸ் சேவ் இட், லெட்ஸ் ரிஃப்ரெஷ். 3 செகண்ட் கழிச்சிட்டு வருது. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் தி மெசேஜ் என்ன பண்ணலாம்? முத்துக்குமாரி சொல்லுங்கள். ஐ வாண்ட் மெசேஜ். என்ன பண்ணலாம்? எரர்னு சேஞ்ச் பண்ணிடலாம். சாரி, எரர் சேஞ்ச் பண்ணலாம்.
ஓகே அதான் என்ன என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், கோடில் சொல்லுங்கள். மேல போங்களேன். ஓகே கோடில் போகணுமா இங்கே போகணுமா? இல்ல எனக்கு இந்த மெசேஜ் அடப்போடா எங்க இங்கே இருக்கு, டைப் பண்ணிருக்கீங்க? இங்கே இருக்குது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நீ என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் தான் இல்ல எனக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இங்கே இங்க தான் நம்ம இல்லங்க. இங்கே தான் வந்து மேலே இங்கேயா இதுவா? ஆ ஆ ஓகே இந்த இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம், இங்க நம்ம இங்கே மாடிஃபை பண்ணக்கூடாது. ஓகே வாட் வி ஷுட், எனக்கு வந்து சரி இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து ஐம் கோயிங் டு டிஸ்பிளே தி மெசேஜ் அலோன் இன்டு மை யூஐ. அப்போ என்ன பண்ணலாம், ஐ ஆல்ரெடி ஹேவ் திஸ் மெசேஜ் ஆப்ஜெக்ட் ஹியர், என்ன ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம அசஸ் பண்ணிக்கலாமா லைக் திஸ். ஸோ எரர் டாட் மெசேஜ் தானே இப்படி போட்டுக்கலாம், பிகாஸ் இது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் நான் எப்படி தான் அசஸ் பண்ணிக்கணும், டாட் வச்சு தான் அசஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் we are using Adopoda. ஓகே ஃபார் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், you can also use string template details for that. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே வந்து மெசேஜ் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நீட் ப்ளஸ், அண்ட் இதுக்கு பதிலாக வந்து ஐ வாண்ட் திஸ் டு பி இன் கர்லி braces லைக் திஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ சிக் 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 அண்ட் அடுப்பு வந்துச்சு. ஓகே ஸோ முத்துக்குமாரி புரியலையா, ஏதாச்சும் புரியலையா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் நான் திருப்பி இல்ல சொல்லுங்க. இல்ல புரியுது. டக்குன்னு நீங்க கேட்கவும் என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல, அதனால தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே இப்போ புரியுதுல்ல, நோ இஷ்யூஸ் இல்லை. ஓகே ஐ திங்க் எல்லாருக்கும் தலைவலிக்குதுன்னு நினைக்கிறேன்ல, எல்லாருமே வந்து தலைவலிக்குதா இல்லை என்னடா ஃப்ரைடே ஈவினிங் உட்கார வச்சிட்டானே அப்படின்னு தோணுதா? எனக்குமே அதே ஃபீலிங் தான். பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இதால் விட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஃபியூச்சரில் அஃபெக்ட் ஆகுறதுனால தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே லைக் யூடியூப்பில் கேட்குறாங்க பார்க்குறாருங்க asynchronous. ஓகே when calling promise what's happened in background and one more how we know the data to be promised. ஓகே ஆக்சுவலி நீங்கள் ப்ராமிஸை கால் பண்ணும்போது இது என்ன பண்ணணும்னா இட் வில் வெயிட் ஃபார் தட் ப்ராமிஸ் டு கம்ப்ளீட். இட் ஹேஸ் டு ரிசால்வ். இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூ ஹேவ் டு எய்தர் ரிசால்வ் இட் ஆர் யூ ஹேவ் டு எய்தர் ரிஜெக்ட் இட். ஓகே ஸோ ரெண்டும் பெர்ஃபார்ம் பண்ணல வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வேலிடான ப்ராமிஸே கிடையாது. பட் இந்த ரிஜெக்ட் ஆகும்போது இட் ஷோ தி அப்ரோப்ரியேட், இது எந்த கோட் பாஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு தரும். ரிசால்வில் நீங்கள் பண்ணும்போது அது நீங்கள் என்ன ரிசால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ யூ கேன் சென்ட் தட் டேட்டா. ஓகே அதை பேஸ் பண்ணி யூஸிங் டாட் டென் மூலியமான நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம், இல்லை வந்து இஃப் யூ யூஸிங் அவைட்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் ஹவு வி நோ தி டேட்டா டு பி ப்ராமிஸ்ட். இப்போது எதாவது சொன்னேன் இல்லைங்களா, ஒரு எக்ஸாம்பிள் நெட்வொர்க் ரிசோர்ஸில் ஒரு ஏபிஐ கால் பண்ணும்போது டேட்டாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த சமயத்தில் வி வாண்ட் அந்த டேட்டாலாம் வந்துட்ட ஒன்று தான். ஓகே அந்த டேட்டாலாம் வந்துட்ட ஒன்று தான் ஐ வாண்ட் திஸ் வேல்யூ டு பி இந்த ப்ராமிஸ் வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கீழே அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக எனக்கு வந்து அப்போ இந்த டேட்டா வாங்க முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுது அப்படின்போது இந்த கீழே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் ரைட். ஸோ அது நம்மளுக்கு இருக்கக்கூடாதுல்ல, அந்த ரீசனுக்காக தான் அந்த ப்ராமிஸ் உருவாக்குனாங்க. ஓகே ரைட் கூல் சூப்பர். ஸோ இது நம்ம ரூம் பண்ணிக்கலாம். ஓகே அண்ட் வாட் வி ஷால் டூ இஸ் ஏபிஐ கால் பண்ணிக்கலாம் இப்போ. ஓகே வி ஹவ் சீன் 2 கான்செப்ட் அண்ட் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. எஸ் டவுட்டா? நம்ம அசிங்க் யூஸ் பண்றோம்ல, அசிங்க்ல வந்து அவைட்ங்கிறது யூஸ் பண்றோம்ல, அவைட்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி தானே? கரெக்ட். அதுல வந்து நம்ம செட் டைம் மட்டும் யூஸ் பண்ணலாமா? அவைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அவைட் வந்து ஏன் சரி அதில் வந்து சரி பிஃபோர் ஹேண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா அவைட் இல்லாத போது டெம்பரரி ஹேக்காக நீங்கள் அதான் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலிங் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சமயத்தில். ஸோ டக்குன்னு வந்து உங்களுக்கு வராது, ஸ்டே ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் யூ வில் பி யூசிங் தி செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் டு ஹேவ் தட் டைம் அவுட். ஓகே பட் நீங்கள் ப்ராமிஸில் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சமயத்தில் ஏபிஐ லோட் ஆகி தான் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் டேட்டா வந்து நீங்கள் ப்ராமிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து அவைட்டில் நீங்கள் வந்து யூ டோன்ட் நீட் டு யூஸ் தி செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் பிகாஸ் நோ என்ன பர்பஸே இல்லை பாருங்கள். நீங்கள் அந்த நான் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணேன், நான் ப்ராமிசஸில் வந்து செட் டைம் அவுட் தந்து நான் செக் பண்ணி காமிச்சேன்.
ஓகே, பட் நீங்கள் வந்து அவைட் யூஸ் பண்ணும்போது யூ டோன்ட் நீட் டு யூஸ் எனி திங் பிகாஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். தட்ஸ் திங். அண்ட் யாருக்குமே வந்து யாருக்கு நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமை வந்து அகெயின்ஸ் ஒரு வாட்டி பாருங்கள், தப்பு இல்லை. பார்த்துட்டு நாம் பண்ண போகிற இப்போ ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம் இல்லையா, அதை நம்ம பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பண்ணுங்கள், 2 வாட்டி பண்ணுங்கள், 3 வாட்டி பண்ணுங்கள், 5 வாட்டி பண்ணியும் புரியல அப்படின்னா அப்போ என்கிட்ட கேளுங்க. ஓகே, அதுக்குள்ளே அந்த 5வது வாட்டி நீங்கள் கேட்கறதுக்குள்ளே நான் அந்த வீடியோ போட்டுருவேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்போ அந்த வீடியோ நீங்கள் டேட்டா உங்களை நேவிகேட் பண்ணி விட்டுருவேன் நான். ஓகே ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் பில்ட் அப் அப்ளிகேஷன். ஸோ குயிக்காக பார்த்துருவோமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு யூஸ் தி அட்வைஸ் ஏபிஐ. அண்ட் யூடியூப்பில் பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளீஸ் நீங்கள் வந்து டக்குன்னு இங்கே வந்து பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், யூ கோ அண்ட் வாட்ச் அவர் ப்ரீவியஸ் வீடியோஸ். ஓகே, ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஐ எம் கோயிங் டு கால் மை நியூ XML HTTP request and இதுக்குள்ளே வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் இன் வேரியபிள் XHRன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து we have many states. ஸோ we have loading and so and so இருக்குது. நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ready state, right? ready state-ஆ இல்லை dot on ready state. Okay, so we have to use the API. எந்த லிங்க்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். And I'm going to use this API for example. So it's going to be like கரெக்டாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை dot get-ஆ? I think get. it's called dot get, right? No, the send கொடுத்துட்டு மெத்தட் வந்து get பண்ணுவாங்க. Like India? Yeah. Yeah. Then we have to pass the parameter. I mean This URL. You again hang out with the okay, right. So next வந்து I have to have this like this xr dot on state. என்ன சொன்னீங்க? On load ready state on ready state change. Okay, so இது வந்து you can have it like this. So based on that இங்க வந்து நிறைய ரிசல்ட் இருக்கும். So based on I can have state insert ஆங்க உள்ள வாங்குறேன் and state dot இது கோட் கரெக்ட்டா ஆக்சுவலி? If because எனக்கு கோட் கமிஷன் காமிக்கல. ரெஸ்பான்ஸ் this தான dot state now நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் பட் அதுல இருங்க, let me check the syntax shortly. And also வந்து அத நான் ஓபன் பண்ணனும். ஓபன் பண்ற கேப்ல தான் நம்ம get மெத்தட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்க அதுல எதுமே தரலாமா? W3 ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் இருங்க பார்க்குறேன். ஓகே சூப்பர். ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்சு ஓகே, அதுக்குள்ளே வந்து we are having a function. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ் வச்சுருக்காங்களா? ஸோ we don't have dist in arrow function. ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கவா? வாட் வில் டூ இஸ் அதே மாதிரி. ஆனால் கோட் கம்ப்ளீஷன் வருமா? கோட் கம்ப்ளீஷன் வராதுன்னு நினைக்கிறேன். வராது. ஃபங்க்ஷன் is like this and இதுக்குள்ள வந்து I can have this dot என்னது ready state இப்போ வருதுங்க, certain times வருது. ready state வந்து it's a property not a method. 4 இருந்துச்சு அப்படின்னா let's copy this entire syntax. okay, and நீங்கள் வந்து டெவலப்பர் நீங்கள் கற்றுக்கும் போது ப்ளீஸ் டோன்ட் காப்பி பேஸ்ட் எனிதிங். நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது தான் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ சி லைக் நிறைய பேர் இப்போவே வந்து தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன்ல. சீக்கிரம் தூங்கிடுவீங்களோ? ஓகே, ஐ திங்க் இருக்கிறதுலே ஸ்வீட்டி தான் ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் இப்போது 10 o'clock ஆகுதா உங்களுக்கு அங்கே? 10:15 ஆயிடுச்சு. 10:15. ஓகே, சாப்பிட்டீங்களா? டின்னர் சாப்பிட்டீங்களா? இஃப் நாட் ப்ளீஸ் கோ அண்ட் ஈட். ஓகே, ஸோ வி லுக்கிங் ஃபார் ரெடி ஸ்டேட் 4 அண்ட் ஸ்டேட் வந்து 200 இருக்கணும். இருந்துச்சுன்னா மை ரிசல்ட் இஸ் குட், ரைட்? அந்த சமயம் என்ன பண்ணலாம், ஐ கேன் கெட் திஸ் ஈவன் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து JSON கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ரெஸ்பான்ஸ் JSON நினைக்கிறேன் ஐ கெஸ். ஓகே, இல்லை ஒன்று பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியல, இப்போ எனக்கு தெரியல. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் ஜஸ்ட் லாக் இட். ஸோ இட்ஸ் கால் XHR டாட் ரெஸ்பான்ஸ் XML இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரெஸ்பான்ஸ் JSON காணுமே. இருங்க, டாட் கொடுத்து JSON கொடுக்கணும்.
அது டாட் வந்திருக்கல முன்னாடியே. ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்னு கொடுப்பேன். ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னா ஓகே. என்ன ஃபார்மேட் வரும்னு பார்க்கலாம். அத வந்து ஜேசனா மாத்தணும். ஓ அப்படி தான் பண்ணோம். மேனுவலாக பண்ணோமோ. சரி லெட்ஸ் லாக் திஸ். ஸோ கன்சோல் லாகில் வந்து நான் லாக் பண்ணுறேன். சேவ் அண்ட் லெட்ஸ் கோ செக். இங்கே பார்த்தீங்கன்னா சென் மஸ்ட் பி ஓப்பன் வருது. ஓகே அன்பு அந்த சென்டுக்கு பதிலா ஓப்பன் வரும். அது சென்டுக்கு பதிலா ஓப்பன். ஓகே மை மிஸ்டேக். ஓப்பன் அப்புறம் வந்து ஃபைனலாக சென்ட் பண்ணணுமா? ஐ வில் சென்ட் திஸ் etc.set. இல்லை எக்ஸெட்ரா இருக்கு இல்லைங்களா? யூ கேன் ஆல்சோ மேக் இட் அஸ் ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் நேம் கன்வென்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. லைக் அட்வைஸ் ஏபிஐ வச்சுக்கிறேன். ஸோ ஐ ஷுட் ரீநேம் இட்ஸ் ஆன் எவ்ரி திங். ஓகே சூப்பர். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see the output. சென்டுக்கு பக்கத்துல bracket வரும். ஓ சாரி இட்ஸ் a method. நைஸ். ஸோ சேவ் and we are getting data. ஓகே சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு கெட் தி ரிசல்ட். இங்கே தான் வாங்குறேன் இல்லைங்களா? அந்த ரிசல்ட் தான் வாங்கிக்கலாம். ஸோ வாட் ஐ வில் டூ அதே மாதிரி தான் கொரி ரிசல்ட் நாங்கள் வாங்கிக்குவா. ஸோ டாப்பில் போயிட்டு ஐ கேன் யூஸ் கொரி டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் block quote cons block quote el and இதை நான் வாங்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஐம் கோயிங் டு அப்டேட் டாட் இன்னர் டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து இந்த அட்வைஸ் ஏபிஐக்குள்ளே இருக்கிற அட்வைஸ் தான் தேவை கரெக்டாக. அதுக்குள்ளே ஸ்லிப்புக்குள்ளே போகணும் ஃபஸ்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. தி ஸ்ட்ரக்சர் இட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ரைட். ஸோ யூ ஹேவ் டு கோ இன்சைட் தி ஸ்லிப் ஃபஸ்ட். ஸோ யூ கேன் செக் இட் லைக் திஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து ஸ்லிப்புக்குள்ளே போயிட்டு அண்ட் நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ கிளிக் ஆன் திஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அன்ரிலவெண்ட்டான இருக்குது. ஸோ VS Code வந்து உங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக காமிக்கல பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி. பிகாஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து VS Codeக்கு தெரியாது. இப்போது நீங்கள் ஏதாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் an object like this cons person name age 27. ஓகே இப்போ நீங்கள் வந்து when you call that person dot and நீங்கள் பார்த்தீங்கன்னா I can able to get the age and name right because VS Code ஆட்டோமேட்டிக்காக இது வந்து புரிஞ்சுக்குது இது வந்து ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு. பட் வேறவர்ஸ் இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இட்ஸ் கமிங் ஃப்ரம் API ரைட். ஸோ இந்த சமயத்தில் நம்மளுக்கு we don't have any டைப் கம்ப்ளீஷன் அன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. ஐ மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து டைப் ஸ்கிரிப்ட் வரும். ஓகே ஸோ டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்ப ஆட்டோமேட்டாக டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பண்ணலாம். எரரே இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். அதான் டைப் ஸ்கிரிப்ட். நம்ம அதை பற்றி ஃபியூச்சரில் பார்க்கலாம். ரைட். ஸோ வாட் ஐ வில் டூ திஸ் இதுக்குள்ளே வந்து ஸ்லிப்புன்னு ஒரு இருக்குது. ஸ்லிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேவ் அட்வைஸ் அட்வைஸ். ஸோ போட்டிங்கன்னா சேவ் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒர்க் ஆகலை பிகாஸ் எரர் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லெட்ஸ் செக் இட். ஸ்ட்ரிங்கில் தானே அந்த இருக்காது. அது ஜேசனுக்கு மாற்றணும். டாட் ஃபஸ்ட்டு வந்து நோ டாட் இது வந்து ரெஸ்பான்ஸை வாங்கல பாருங்கள். ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணுற முன்னாடி. ஸோ அதனால தான். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் செக் இட் அண்ட் ஸ்டில் வி ஹேவ் எரர். நான் என்ன பண்ணுறேன்? லெட் மீ செக் திஸ். ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டுன்னு தாங்க போடணும். மை மிஸ்டேக் தான் அது. ஸோ லெட் மீ லாக் திஸ் திங். லெட் மீ கன்ஃபார்ம் இஃப் இட் ஒர்க்ஸ். ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் ஓகே அண்ட் லெட் மீ கமெண்ட் திஸ். இது தேவையே இல்லை. சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வருது. ஓகே ஸோ வாட் ஐ ஷுட் டூ இப்போ இதுக்குள்ளே வந்து டாட் ஸ்லிப்பு டாட் அட்வைஸ் கரெக்டாக. ஸோ இதான் என்னோட கரெக்டான அசஸ் பாயிண்ட். ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் திங் ஹியர் அண்ட் ரிமூவ் தி லாக். ஸோ இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் we are using error. ஓகே ஸ்பெல்லிங் தப்பா போட்டுருக்கீங்க. கரெக்ட் விஜய் நீங்கள் தான் சொன்னது தான் இல்லை பிகாஸ் ஸ்ட்ரிங்காக வருது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாமா அது எந்த ஸ்ட்ரிங்காக வருது சொல்லிட்டு வாட் டைப் ஆஃப் டேட்டா இட் இஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இது வந்து லாக் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து டைப் ஆஃப் போட்டுக்கிறேன். டைப் ஆஃப் டு ஐடென்டிஃபை தி வாட் டைப் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் லைக் ஓகே லெட் மீ ஜஸ்ட் இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் ரிஃப்ரெஷ். அன்பு அட்வைஸ் ஸ்பெல்லிங் தப்பா போட்டுருக்கீங்க. எங்க இருக்குங்க? இதுவா? CE தான் நீங்க அதுல காமிச்சது. இதுவா? நைஸ் சூப்பர். ஆமா இதா. குட் ஃபைண்ட் அவுட். ரிஃப்ரெஷ். அண்ட் இப்போ அத தான் வருது. ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்க்கு மட்டும் டைப் ஆஃப் செக் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் ஓகே ரெஸ்பான்ஸ் பேஜ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் see the output. டைப் ஆஃப் விட்டுடலாம். சேவ்
அண்ட் வருது. இப்போ வந்து இதோட என்ன இதுன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் see the type of here save string. ஸோ ஸ்ட்ரிங்காக வருது. ஸோ we have to convert into a JSON. I mean not JSON, அட்லீஸ்ட் வந்து JSONல நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் JavaScriptல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ வாட் I have to do is இது வந்து டாட்னு ஏதாச்சும் இருக்கா? we have something called text type. ஓகே, we have URL and so on. So ஓகே, நான் நெட்டில் போட்டு பார்க்கலாருங்க இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. XML HTTP request JSON response. ஓகே ரைட். ஸோ ரெஸ்பான்ஸ் JSON ஒன்று இருக்குங்க. நான் வீஸ்குள்ள எனக்கு காமிக்கல, அதான் நான் சர்ச் பண்ணிருக்கேன். ரெஸ்பான்ஸ் JSON ஒன்று இருக்குது போல். ஓகே, response.json. முன்னாடி ரெஸ்பான்ஸ் JSON நான் வச்சுக்கலாம் போல். நான் ரெஸ்பான்ஸ் டைப் நான் வச்சுக்கலாம் அது மாதிரி மேலே. ஓகே, I'll do one thing. ஸோ இங்கே வந்து ஆஃப்டர் தி அட்வைஸ் API கால் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் டைப் இருக்குல்ல, ஐம் செட் திஸ் டு JSON. ஓகே, நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து JSON பாஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வருது, விச் இஸ் குட். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஐ கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ் அண்ட் இது அழகாக வந்து ஐ கேன் யூஸ் as a ரெஸ்பான்ஸ். ஸோ சேவ், ரிஃப்ரெஷ், யாரும் வரல அண்ட் யூவே வரல. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? we have done something wrong. என்ன பண்ண பார்க்கலாம் இருங்க. லெட்ஸ் செக். லைக் இப்போ சி வரணும்ல, இங்கே சி கரெக்ட். ஸோ ரிஃப்ரெஷ் வருது. ஓகே நைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரூ XHR நம்ம வந்து இந்த லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இட்ஸ் ஒர்க்கிங். ப்ரிஃபேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ வரல, பட் அப்புறமா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வேல்யூ வருது. ஓகேவா, குட். பட் இதோட பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா we can use something called fetch API. ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்க முன்னாடி ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து யூ ஹேவ் கைஸ் ஹேவ் டீ ஆர் காஃபி. ஜஸ்ட் another 20 or 30 minutes முடிச்சுக்கலாங்க. ஓகே, ஸோ மீன்வேல் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. பிகாஸ் இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமாக கான்செப்ட் பார்த்துருக்கோம், அதை நீங்கள் நிறைய நாள் ரிவைஸ் பண்ணணும். ஓகே ப்ரோ, நான் உங்கள் கூட நானும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இந்த பேட்சில் ஆஸ் அ டெவலப்பர் ஹேவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் க்ரூ இன் மை கம்பெனி ஆல்மோஸ்ட் ஃபீல் லோன் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் மைண்ட் யூஸ் யூடியூப் இட்ஸ் வாஸ் ஸோ குட். ஹாய் கண்ணன். ஆக்சுவலி இந்த டீம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. எப்பயோ ஒரு 4 months வந்து இருக்காங்க, ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. they are studying a lot, they are learning a lot, not studying, they are learning a lot and they are doing some practical projects on topics which they have learned so far. அதனால் சேட்லி இந்த டீமுக்கு ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, பட் இந்த என்னென்ன செக்ஷன்ஸ் தான் நாங்கள் எடுக்கிறோமோ எல்லாமே வந்து நாங்கள் லைவ் ஸ்ட்ரீமாக போடுறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லைவ் ஸ்ட்ரீமில் நீங்களும் வந்தீங்கன்னா நீங்களும் வந்து அஸ் டீமாக இருக்கலாம். ஏன்னா உங்களால் மீட்டில் மட்டும் தான் இருக்க முடியாது. மற்றபடி யூ கேன் ஆஸ்க் டவுட்ஸ் அண்ட் அதே பர்சன் தான் நீங்கள் இருக்கலாம். டிஸ்கார்டில் நீங்கள் இருங்க நம்ம சேனலில். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் நம்ம டீம் கிட்ட. ஓகே கூல். ஸோ லெட்ஸ் see about fetch API. ஓகே, அகெயின் fetch API வந்து ஒரு டாபிக். நான் வந்து அதை பற்றி நான் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இப்போ அவுட்லைனாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ சிம்பிள் நெட்வொர்க்கிங் ரிக்வெஸ்ட். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா we can't able to use await, async and promises யூஸ் பண்ண முடியாது. ஓகே, we have to depend on our luck. So what suppose I have a big set of data. அந்த சமயத்தில் இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து ஓகே, இது வந்து ஒர்க் ஆகும், பட் ஸ்டில் இது வந்து இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் பிகர் அப்ளிகேஷன்ஸ், பிகர் டேட்டாஸ். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ கைஸ் நீட் டு மூவ் ஆன் டு அ டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ், அ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர் கால் ஃபெச். ஓகே, ஸோ டெவலப்பர்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, சார் நம்ம ரோட்டே நம்ம இது மாதிரி இந்த XHR மூலியமாக நம்மளால் பண்ண முடியாது, இது நிறைய கோட் ரெடி பண்ணுறோம்ல, அது போல் நம்ம என்ன பண்ணலாம்னா we can write simpler code using fetch API. ஓகே, அண்ட் பிஃபோர் அண்ட் ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் என்னென்னா இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து யூ கைஸ் ஹேவர் ஆஃப் JSON ரைட், அதே மாதிரி we have something called Ajax. ஸோ Ajax அப்படின்னா ஒரு பேஜில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேஜில் இங்கே மட்டும் உங்களுக்கு டேட்டா வந்து லோட் ஆகாமல் ரீலோட் ஆகாமல் டேட்டாஸ் வரணும் பேக் எண்டில் அப்படின்னா யூ கேன் யூஸ் Ajax டு கெட் தோஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்பிளே இட் ஓவர் ஹியர் வித்தவுட் ரீஃப்ரெஷ். ஓகேவா, இதெல்லாம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுமே ரீலோட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஏன்னா டெக்னாலஜி அந்தளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஸோ வி டோன்ட் நீட் இட் ஃபார் நோ.
பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் யாராச்சும் அஜாக்ஸ் கேட்டாங்கன்னா இதுவும் அஜாக்ஸ் தான். ஓகே, அஜாக்ஸ் லைக் வந்து என்னன்னா இப்போ ரீசென்ட்லி அந்த ஆர்டிகல் ரீட் பண்ண ஸோ எக்ஸ்ஹெச்ஆர் வந்து 2023 டெப்ரிகேட்டட் ஆகிட்டான். ஓ ரியலி? ஓகே, அப்போ ப்ராபர்லி நம்ம அதை யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி நான் இது ஏன் ஷோ பண்ணுறேன்னா வி ஹேவ் டு நோ ஃப்ரம் வேர் வி ஹேவ் பீன் கெட்டிங் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். அதனால நான் அதை ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சராக நீங்கள் டெவலப் பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் யூஸ் லைவ் சர்வர் ரைட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல் யூசிங் வீட். அது மாதிரி நம்ம போக போக வி வில் எவால்வ், வி வில் யூசிங் நம்ம மாடர்ன் டூல்ஸ். வீட்டுக்கு அப்புறமா சில டூல்ஸ் இருக்குது, நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சரில். ஓகே வந்து சொல்லுங்கள். என்னன்னு சொன்னா இப்போ இந்த அஜாக்ஸ் ஜேக்வாரி இதெல்லாம் வந்துட்டு இன்கேஸ் இனி ஃபியூச்சருக்கு தேவைப்படுமா அது லேர்ன் பண்ணணுமா? அது அஜாக்ஸ் ஜேக்யூரி அஜாக்ஸ் அண்ட் ஜேக்வாரி அது ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பற்றி தெரியாமலும் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் அவுட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நோ வாட் இட் இஸ். ஓகே, பிகாஸ் வென் சர்டன் கம்பெனிஸ் நம்ம வந்து அட்வான்ஸான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. There are certain companies which are in India or even in Dubai, they still have Java, core Java. அவங்க வேர்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அந்த வேர்ஷன்லாம் டிப்ரிகேட் பண்ணிட்டாங்க. டிப்ரிகேட்னா அதெல்லாம் வந்து மூடிட்டாங்க. ஓகேவா, ஸ்டில் அதை யூஸே பண்ணல. பட் ஸ்டில் தேர் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் சச் ஜாவா வேர்ஷன். ஓகே, ஸோ அதனால் நம்ம அவுடேட்டர்லாம் இப்போ jQuery இஸ் லைக் அ கிங் யூனோ. அட் தட் பீரியட் jQuery வாஸ் கிங். எல்லாம் வந்து jQuery தான், எல்லாம் சின்ன ப்ராஜெக்ட் jQuery யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிறது நல்லதாங்க. என்னோட சஜஷன் அது தான். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டடி மோர் ஆன் தட். பட் அவுட்லைனாக வந்து வாட் இஸ் jQuery, வாட் இஸ் அஜாக்ஸ் அது பார்க்கறது நல்லது தான். நான் லாஸ்ட்டாக வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து இன்டர்வியூ பண்ணீங்களா, அப்போ வந்து சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கும் போது guys need to answer search accordingly. ஓகே, ஸோ கிஷோர் இருக்கீங்களா? ஓகே, ஸோ வீடியோ கால் ஆன் பண்ணி பெட்டராக இருக்கும். நிறைய பேர் வீடியோ கால் ஆன் பண்ண மாட்டேங்க. இல்ல வீட்டில் தான் இருக்கேன், இதில் வராண்டில் இருக்கேன். ஓகே, சரி, நீங்கள் இருட்டாக கூட பரவாயில்ல, நீங்கள் இருந்தால் தான் அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கீங்களா தெரியும். இல்லை இருக்கேன், மொபைல் இருக்கிறதுனால இது வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபெட்ச் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடை வச்சுக்கோங்க. ஐ வில் ஹேவ் இட் பிலோ ஹியர் அண்ட் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம ஃபியூச்சர் அப்புறம் பார்க்கலாம் நம்ம எவ்வளோ கோட் ரைட் பண்ணியிருக்கோம், ஃபிட்ச் ஏபிஎல் நம்ம எவ்வளோ ரைட் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை மேலே கூட இருக்கட்டும், நோ இஷ்யூஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபெட்ச் ஏபிஐன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ சேம். இட் இஸ் யூஸ் டு ஃபெட்ச் நெட்வொர்க் ரிக்வெஸ்ட் யூஸிங் ப்ராமிஸ். நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா .den சொல்லிட்டு அதே சின்டாக்ஸில் வந்து வி கேன் யூஸ் இட். தட்ஸ் ஆல், மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வி கேன் யூஸ் இட் லைக் ஃபெட்ச். ஐயோ ஃபெட்ச் பேர் தெரியலையே, த ஃபெட்ச் தட்ஸ் ஆல். ஸோ யூ கேன் ஹாவ் யுவர் இன்புட் ஓவர் ஹியர். ஸோ எந்த இன்புட்டோ நீங்கள் அது உள்ளே போட்டுக்கலாம். இது கேன் அக்செப்ட், நீங்கள் பார்க்கலாம் இன்புட் URL ரிக்வெஸ்ட் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. நான் என்ன இது பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ஹாவ் திஸ் திங் கால். இல்லை நெட்டில் போய் பார்க்கலாமா, ஃபெட்ச் ரிக்வெஸ்ட் பார்க்கலாமா, ஃபெட்ச் API அப்படின்னு போடலாம். ஜஸ்ட் கோ ஆன் தி ஃபர்ஸ்ட் லிங்க் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் யூசிங் தி ஃபெட்ச் API அண்ட் இதான் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். நம்ம அதை கோடில் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு இங்கே வந்து நம்ம என்ன URL கால் பண்ண போகிறோமோ அந்த URL நமக்கு போடணும். இந்த URL இதுதான் நம்ம URL. ஓகே, எப்போவுமேங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்லேயும் சரி ஒரு ஃபியூச்சர்லேயுமே சரி யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் யுவர் URL இன் அ செப்பரேட் வேரியபிள். ஏன்னா இந்த வேரியபிள்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரே ஒரு URL தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஹாட் கோடிங் இட் ரைட். பட் ஃபியூச்சரில் வந்து வென் வி ஆர் யூசிங் இன் மல்டிபிள் வேஸ் ஒரு வாட்டி நான் ரீநேம் பண்ணும்போது இது வந்து ஒரு பேட் அப்ரோச். வி ஆர் ரிப்பீட்டிங் தி சேம் URL ரைட். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், வி ஹேவ் டு எக்ஸ்ட்ராக்ட் திஸ் URL டு அ வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் URL வச்சுட்டு எங்கே வச்சுக்கிறேன், ஜஸ்ட் சிம்பிளாக வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த URL வந்து ஐ வில் கால் திஸ் ஹியர். சிம்பிள். இல்லை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணுறதுக்காக எக்ஸாக்டாக API URL இருக்கிறேன். ஓகே, மேக் சென்ஸ். ஸோ சேவ் அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்குவா. ஸோ கான்ஸ் அண்ட் ரிசல்ட் வந்து வச்சுக்கலாம் ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் வேரியபிள்லேயே. இட்ஸ் லாக் இட் லாக் ரிசல்ட். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் அ ப்ராமிஸ் ரைட். நான் ஆல்ரெடி சொன்னதில்ல ஃபெட்ச் இஸ் அ ப்ராமிஸ் பேஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ நோ வாட் யூ ஹேவ் டு டூ யூஸிங் ப்ராமிஸ்க்கு நம்ம ஏற்ற மாதிரி வி ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட் வந்து தென் பற்றி பார்க்கலாம்.
ஸோ தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராமிஸ் இல்லையா டாட் தென் ஓகே ஸோ இதுக்குள்ளே வந்து அகெயின் ஐ வாண்ட் திஸ் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா ஐ வாண்ட் திஸ் வேல்யூ லைக் லெட்ஸ் சே டேட்டா. ஓகே அண்ட் இதெல்லாம் பண்ணுறேன் இது கால் ஃபங்க்ஷன் இல்லையா ஐ வில் புட் இட் லைக் திஸ். இதுக்குள்ளே வந்து அகெயின் ஐம் கோயிங் டு லாக் தி டேட்டா பிகாஸ் நான் செக் பண்ண போகிறேன். ஓகே அண்ட் ஐ டோன்ட் நீட் ரிசல்ட் ஃபார் நவ் ஐ கெஸ். இல்லை ரிசல்ட்டு இருக்கட்டும் நோ ப்ராப்ளம். லெட்ஸ் சேவ் இட். இது போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ப்ராமிஸ் இருக்குது ஆன் லைன் 20ல். ஓகே லைன் 20 இது. ஸோ இங்கே ரிசல்ட் ஆகுது. அப்புறம் இந்த ப்ராமிஸ் எப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆச்சோ அப்போது இட் இஸ் கிவிங் அண்ட் ரெஸ்பான்ஸ். திஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் தி டைப் ஆஃப் நெட்வொர்க் ரெஸ்பான்ஸ். ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் அது மேலே கொண்டு போய்க்கிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா we have many options here. We have body, we have headers and so on so on so. Okay இல்லையா ஸ்டேட்ஸ் என்ன இருக்குது எல்லாமே காமிக்குது பாருங்கள். ஸோ we're looking for something called body, right? ஸோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாட் இந்த பாடி வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் சம்திங் கால் JSON. ஸோ டு கன்வெர்ட் தட் டேட்டா. ஓகே ஸோ என்ன பண்ணுறேன் இந்த டேட்டா வந்து ஐ எம் கன்வெர்ட்டிங் இன்டு அ JSON யூஸிங் டாட் JSON வேறு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ JSON டேட்டா இல்லை ஓகே JSON டேட்டா இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன் JSON டேட்டா வந்து ஐ எம் லாகிங் இட். ஸோ லெட்ஸ் சேவ் இட். கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ஓகே சேவ் இட். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெஸ்பான்ஸ் இருக்குது. பிகாஸ் அகெயின் இந்த JSON பண்ணதுக்கு வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு டூ சர்டன் திங்ஸ். நம்ம திருப்பி வந்து ஏன்னா JSON ப்ராசஸ் வந்து வில் டேக் சம் டைம் ரைட் டிபெண்டிங் ஆன் தி டேட்டா. ஸோ நம்ம டேட்டா அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட் பண்ணிவிட்டு we can return this data which is இல்லைங்க let me check the video library யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். let's click on this. ஹேங் ஆகுது. okay let's use fetch then API. okay so let's go here. அன்பு அசிங்க் அவைட் யூஸ் பண்ணிக்கலாம்ல? அது பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி வந்து இதுவே தெரியணும்ல, டென் யூஸ் பண்ணலாம்ல, ரெண்டுமே தெரியணும்ல, அதுக்காக தான். தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் பட் எது பெஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சா தான் வந்து இதோட ப்ளஸ் என்ன உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு அது ஃபீல் ஆகணும், அப்போ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை டாக்குமெண்டேஷன்ல இருந்துச்சு அது பார்த்துக்கலாம். அன்பு JSON ஃபார்மேட்டில் நம்ம மாற்றுறோம் பாடியில இருந்து. ஸோ மறுபடியும் நம்ம தென் வச்சு அந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணுங்க. அந்த ஒரு நிமிஷம் இருங்க, ஐ ஹாவ் சம்திங் ரன்னிங் ஆன் மை மைண்ட், அதை சொல்லி நான் அப்புறம் இது பண்ணுறேன். ஓகே ஓகே சொல்லுங்கள் சஜி சொல்லுங்கள். ஸோ அந்த நம்ம அந்த டேட்டா வந்து JSON ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கு போகிற பாடியில இருந்து தென் we have to use another promise கரெக்ட் to get the value. கரெக்ட். ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ண மெத்தட் எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இது வந்து டேட்டா இல்லையா, டேட்டா டாட் JSON யூஸ் பண்ணுறோம்ல டு கன்வெர்ட் தட் டேட்டா டு JSON. ஓகே பட் அகெயின் வில் டேக் சம் டைம் ரைட். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரிட்டர்ன் இட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ரெண்டு சேம் திங். இது நம்ம டேட்டாவோட நம்ம பண்ணிக்கலாம், we can have it like a response because the response வந்து தருது ஃபஸ்ட்டு, இட்ஸ் ஹேவ் லைக் ரெஸ்பான்ஸ். ஓகே அண்ட் முடிஞ்ச என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரிட்டர்ன் பண்ணுறது இல்லையா, இந்த சேவ் பண்ணிக்கிறேன், இந்த டென் இருக்கு இல்லையா, ஸோ இந்த JSON கன்வெர்ட் பண்ணிவிட்டு இட் வில் கிவ் யூ another ப்ராமிஸ். ஓகே அந்த ப்ராமிஸ் வந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் யூ கேன் கெட் இட் லைக் திஸ் டாட் டென் சொல்லிட்டு நீங்கள் அகைன் வாங்கிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் டென். ஓகேவா பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் JSON வந்து அகெயின் இட்ஸ் அ ப்ராமிஸ்னால அகெயின் இட் வில் வெயிட் ஃபார் another ப்ராமிஸ். ஸோ அது வந்து ட்ரூ வந்துச்சுன்னா இட் வில் கிவ் யூ இட் வில் ப்ரொசீட் டு டாட் நெட். ஓகே இங்கே எதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆகும் ஆட்டோமேட்டிக்காக யூ கெட் இட் லைக் டாட் கேட்ச் விச் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனரி. ஓகே இதான் லாஜிக். இப்போ நான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நான் JSON பாஸ் பண்ணிட்டேன். நான் ஐம் பாசிங் இட் ஆஸ் அ டேட்டா அண்ட் இதை நான் வந்து டேட்டான்னு சொல்லி வேரியபிள் நான் வாங்குறேன் அண்ட் ஐ லெட் மீ லாக் இட் வருதான்னு வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு லெட்ஸ் லாக் இட் யூசிங் டேட்டா. Save and let's check it and we are receiving undefined right. So answer பார்க்கலாமா, let's go here. ரிட்டர்ன் பண்ணோம் பட் நான் லாக் தானே பண்ணுறேன், லாக் பண்ண ஷோ பண்ணோம்ல JSON டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணு. ஓ யா கரெக்ட் சூப்பர். யார் ஷெரீஃப் நைஸ். So we have returned it. Okay let's save it and we are getting the slip. சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டன் ஆகிற இந்த ரெஸ்பான்ஸை வந்து ஐம் அகெயின் ஃபார்வர்டிங் டு another den
அண்ட் இங்கே வந்து அந்த வேல்யூ வாங்கிக்கலாம். ஓகே, திஸ் ஹவ் டிப்பிக்கலி ஒர்க் ஃப்ளோ. நீ எந்த ஏபிஐ வாங்கினாலுங்க ஓகே இதுக்கான ஃபார்முலா இதுதான். ஃபிட்ச்சு அந்த யூஆர்எல், வாட் டைப் ஆஃப் யூஆர்எல். யூ கேன் ஹேவ் 2 கைண்ட் ஆஃப் யூஆர்எல்ஸ். ஆக்சுவலி வி ஹேவ் மெனி திங்ஸ். கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச், டெலிட்னு இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து தி மெத்தட்ஸ் ஆஃப் யூஆர்எல்ஸ். ஓகே, பட் டிஃபால்ட்டாக இட்ஸ் வில் கெட் யூஆர்எல். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் வில் பாஸ் தி ப்ராமிசஸ். அண்ட் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ இது போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா வில் ஹேவ் அன் எரர். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஐ வில் புட் சர்டன் இன்வேலிடான ஏபிஐ போடுறேன். இப்போ எஸ் போட்டாச்சு கரெக்டாக, இது வந்து இன்வேலிட். ஸோ நான் இங்கே போடுறேன் இன்வேலிட். ஸோ இப்போ இந்த யூஆர்எல் இருக்கா, கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை 404 வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மாதிரி எரர் வரும்போது நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க பார்க்கலாம். எப்படி பண்ணலாம், அதே மாதிரி கேட்சில். ஸோ எரர். ஸோ இங்கே வந்து லாக் பண்ணுறேன். சம் நெட்வொர்க் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு புட் தி எரர் there. ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் இட் அண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிச்சு. அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஐ எம் ரிசீவிங் எ எரர் கால் சம் நெட்வொர்க் எரர் சொல்லிட்டு இட் இஸ் ரிசீவிங் எ ஜேசான். ஓகே, ஸோ யா தட்ஸ் த திங். ஸோ நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை, ஆல்சோ உங்களுக்கு வந்து உங்களோட கன்சோலுக்கு காமிக்கு பாருங்கள் 404. ஸோ ப்ரௌசர் என்ன பண்ணோன்னா டிஃபால்ட்டாக இஃப் இட் இஸ் நாட் சர்வபிள் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் அஸ் 404 எரர். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மீம்ஸில் பார்த்துருப்பீங்க 404 அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கான மீனிங் இது தான். 404னா இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே ரைட். ஸோ எல்லாம் பாவம் மூடி வச்சுருக்கீங்க, ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, நம்ம மல்டிபிள் யூஆர்எல் நம்ம இதில் எப்படி யூஸ் பண்ணுவோம்? மல்டிபிள் யூஆர்எல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டப்ல வந்து நாங்கள் யூஸ் பண்ணும்போது கிட்டப்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ் எடுக்கிறதுக்கு தனி யூஆர்எல் இருந்துச்சு. ஓகே, அதே சேம் டைம்ஸ் நம்ம ரெப்போவை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி இதாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியல. ஓகே, ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், இப்போ இந்த ஃபெட்ச் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் வந்து அந்த யூஆர்எல் பாஸ் பண்ணிவிட்டு இந்த டென்னில் வருது இல்லை, அகெயின் இந்த இதுக்குள்ளே வர ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்கும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணலாம், அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அகெயின் யூ கேன் கெட் இட் யூசிங் தி ஃபெட்ச். ஸோ டென்னுக்குள்ளேயே நீங்கள் ஃபெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் இது வந்து எப்படின்னா இட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்னும் ஃபங்க்ஷனுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம் அது மாதிரி. ஓகே, அது ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் இப்படி மட்டும் வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் ஃபார் லூப் ஃபார் தட் டு ஃபிட்ச் ரிக்வஸ்ட். ரைட், ஸோ லெட்ஸ் சேவ் எவ்ரி திங். அண்ட் இதுதாங்க ஒரு டிப்பிக்கலான ஃபிட்ச் ஏபிஐ ஒர்க் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே ரைட், நான் இப்போ என்ன பார்க்கலாம்னா லெட்ஸ் சீ இட் இன் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து கீழே போயிட்டு லாகில் வந்து திஸ் இஸ் மை அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கெட்டிங் மை அட்வைஸ் விச் இஸ் ரிசல்ட். ரைட், இப்போ என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அட்வைஸில் வந்து ஐ எம் ரிசீவிங் ஒன்லி ப்ராமிஸ். ஓகே, ஸோ இதுதான் டென் பண்ணுற ஒரு டென்னில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலி. பிகாஸ் இந்த வேலையை எப்படி அசஸ் பண்ணலாம், யூ கேன் ஒன்லி அசஸ் யூசிங் திஸ் திங். இதுக்குள்ளே தான் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இதுக்குள்ளே போட்டிங்க வச்சுக்கோங்களேன், பாருங்கள் சேவ். இது வந்து இட்ஸ் கால் டேட்டா. ரைட், டேட்டா. இப்போ சேவ் பண்ணிங்கன்னா நவ் ஐ கேன் ஏபிள். இப்போ எரர் யூஆர்எல் தப்பாக இருக்கிறதுனால இப்படி வருது. நான் யூஆர்எல் வந்து சரி பண்ணிக்கிறேன். சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வந்து கரெக்டாக வருது. ஓகே, ஸோ பட் இப்போ நீங்கள் வந்து அதுவே நீங்கள் அதை தூக்கிட்டு இங்கே போட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து திஸ் மை டேட்டா அவுட் ஆஃப் தி ஃபெட்ச். நல்லா பார்த்துக்கோங்க, இது ஃபெட்ச் வந்து இங்கே முடிஞ்சது. ஓகே, ரிசல்ட் சேவ் பண்ணுறேன். இந்த ரிசல்ட்டை வந்து நான் இங்கே லாக் பண்ணுறேன். அண்ட் வி ஹேவ் டு ரிட்டர்ன் திஸ் டேட்டா. ரைட், ஸோ என்ன பண்ணுறேன், நல்லா பாருங்கள், ரிட்டர்ன் பண்ணாதாங்க உங்களால் இங்கே வாங்க முடியும் வேல்யூஸ். ஓகே, ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு போகாது. ஓகே, ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ரிட்டர்ன் தி டேட்டா. லெட்ஸ் சேவ் இட். இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ராமிஸாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பிஃபோர் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா திஸ் கோட் கேன் பி இம்ப்ரூவ்ட். எப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஆர் ஹேவிங் அ எரர். ரைட், ஸோ ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ வந்து வி ஆர் ரைட்டிங் ஒன்லி ஒன் சிங்கிள் கோட். ரைட், அது நம்ம எப்படி பண்ணலான்னா ஃபேட் ஆரோ கீ ஃபங்க்ஷனில் வந்து வி கேன் இக்னோர் தி ரிட்டர்ன் சிங்கிள் லைன்னா வித்தவுட் திஸ் கீவேர்ட் நம்ம போட்டுக்கலாம் ஒன் லைனில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது பாருங்கள், .10. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஒரு கோட் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ டைரெக்ட் நான் அப்படி போட்டுக்கலாம். ஸோ சேவ் அண்ட் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், சிம்பிள் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த கோடு எப்படி இருக்குது, இந்த கோடு எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக 3 கோடில் முடிச்சிட்டாச்சு. சரி, இப்போது இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா
இப்போ எரரில் கேஷில் பண்ணுறீங்களா வி ஆர் ஹேவிங் எரர் ரைட். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஐ வில் புட் சம் இன்வேலிட் URL. ஓகே அண்ட் கீழே போய் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை அட்வைஸ் சொல்லிட்டு இட் இஸ் கிவிங் மீ இன் அ வெரி ஓகே கீழே சம் நெட்வொர்க் எரர் வந்து ஒரு நார்மலான இன்ஃபோ வருது. பட் ஆஸ் அ டெவலப்பராக இட் இஸ் அன் எரர் ரைட். ஸோ வாட் யூ ஷுட் டூ இஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் தி அப்ரோப்ரியேட் கன்சோல். ஸோ console.err அப்படின்னு ஒன்று இருக்குது, console.errorன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை சேவ் பண்ணும்போது இப்போ பாருங்களேன், யூ வில் ஹேவ் இன் அ எரர் UI. ஓகே எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாங்க. இப்போ இதிலே வி ஹேவ் சம்திங் கால், வி ஆல்சோ ஹேவ் சம்திங் கால் இன்ஃபோ ஐ கெஸ் ரைட். இன்ஃபோ இது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். அது நார்மலாக அது டிஃப்ரெண்ட் அதான் நார்மல் பிஹேவியர். யூ கேன் ஆல்சோ யூஸ் சம்திங் கால் வார்னிங், ஆரஞ்சு கலரில் இருக்கும் லைக் ஸோ. ஓகே யூ கேன் உங்களோட கன்சோல்லே நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். ஐ வில் புட் எரர் ஃபார் நவ் பிகாஸ் அதுதான் கரெக்டான ஒரு நேம் என்னை பொறுத்த வரைக்கும் ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணி பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராமிஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, பட் கீழே வந்து ஐ ஹேவ் திஸ் ப்ராப்ளம் ரைட். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே அண்ட் லெட் சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என் ப்ராமிஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, பட் ஸ்டில் கீழே கோட் ரன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அப்படி ரன் ஆகக்கூடாது. ஸோ அது நம்ம என்ன பண்ணோம், வி கேன் யூஸ் அவைட்டோ நான் வந்து ஏசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவைட் நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்வேஸ் யூஸ் இன் அ ஃபங்க்ஷன். ஸோ நான் இங்கே இதுவே இங்கே யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஐ வில் யூஸ் அவைட் ஹியர். ஓகே ஓகே ஐ வில் டூ ஒன் திங். நான் என்ன பண்ணுறேன், let's go and let me save this okay for your future reference. And இதே கோடை வந்து let me copy here. இதை நான் மாடிஃபை பண்ணுறேன் ஓகேவா. ஓகே இப்போ நான் பண்ணிக்கலாம்னா இதெல்லாம் மூவ் பண்ணிக்கிறேங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். இப்போ ஐம் கோயிங் டு யூஸ் அவைட் ரைட். ஸோ ஃபெட்ச்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு புட் தி அவைட். எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அவைட் பண்ண போகிறீங்களோ யூ ஹேவ் டு கால் இட் லைக் திஸ் அவைட். அண்ட் லெட்ஸ் சேவ் இட். அண்ட் அவுட் போய் பாருங்கள். அண்ட் ஹேங் ஆகுது எனக்கு சிஸ்டமு, பட் ஸ்டில் எனக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் மீ அ ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு JSON. ஐ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் டேட்டா டு JSON ரைட். நம்ம இங்கே பண்ண மாதிரி இங்கே பார்த்தீங்களா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ரெஸ்பான்ஸ் JSON பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். ஸோ வாட் வி கேன் டூ இஸ் வி ஹேவ் டு டூ அகெயின் ரிசல்ட். இது வந்து ரெஸ்பான்ஸ் வச்சுக்கிறேன் இப்போ நேம். ஓகே ஐ வில் ஹேவ் இட் லைக் ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் JSON கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே அண்ட் லெட் மீ லாக் தட் ரெஸ்பான்ஸ் இன் தி ரிசல்ட். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். அண்ட் லெட்ஸ் ஆல்சோ ஹேவ் இட் லைக் a variable like cons. அண்ட் இது வந்து நான் பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் சம்திங் கால் JSON டேட்டான்னு வைக்கிறேன். ஓகே இப்போ நான் வந்து இந்த JSON டேட்டா வந்து ஐ வில் லாக் இட் ஹியர். oops JSON data. Let's save it. and இங்கே பார்த்தீங்கன்னா still we are having a promise. அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகி இருக்கும். அந்த நம்ம டவுன் ஏரோ கிளிக் பண்ணி பார்த்தா புரியும். நோ இது வந்து ஃபில்ஃபில் ஆகுது, பெண்டிங்கில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஃபில்ஃபில் இருக்குது. ஓகே பட் ஸ்டில் இட்ஸ் இன் பெண்டிங். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிசால்வ் ஆனால் தான் வந்து வி வில் கெட் தி டேட்டா ரைட். இப்போ வந்து ஃபில்ஃபில் ஆகி என்ன யூஸ் எனக்கு, ஐ நீட் டு கெட் தி வேல்யூ ரிசால்வ் ரைட். ஏன் அவ்வளோ அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, அகெயின் இந்த ரெஸ்பாண்ட் ஆன் JSON வந்து பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் டு பி இது ஏசிக்னேட் ஆப்ரேஷன் கரெக்டாக. இதுவும் நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு await it. So again I have to await it like this. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஃபிச் பண்ணணும்னு எனக்கு வந்து வெயிட் பண்ணுறேன். கிடச்சிதா ரெஸ்பான்ஸ் சேவ் பண்ணுறேன். அப்புறம் ரெஸ்பான்ஸ் இருக்கிற JSON நான் வந்து கால் பண்ணுறேன், அதுவும் நான் அவைட் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் இட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ கேன் கெட் தி வேல்யூஸ். பாருங்கள் இப்போ நான் இது எங்கே வச்சுருந்தாலும் கீழே வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேயுமே வந்து இந்த கோட் இந்த திஸ் இஸ் மை அட்வைஸ் ரன் ஆகணும் அப்படின்னா ஐ ஹேவ் திஸ் 2 கோட்ஸ் டு ரன். இது ரன் ஆகாமல் கீழே எனக்கு வந்து கோட் ரன் ஆகாது. இதுதான் ஃபெச்சுக்கும் அவைட்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எனக்கு ஃபெயிலியர் ப்ரூஃபாக இருக்கும். பட் ஸ்டில் இப்போ நான் எரர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எரர் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு இன்வேலிட் URL போடுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் எரர் ரைட். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், வாட் வி கேன் டூ, இங்கே வந்து வி கேன் யூஸ் சம்திங் கால் ட்ரை கேட்ச். we are handling error right. So we are using ட்ரைக்குள்ளே இந்த பிளாக் போடுறேன். அண்ட் இது கீழே வந்து I want the catch like this. And I'm putting this code on this try block. Let's save it. And இது வந்து நான் எரர் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து லாகில் வந்து இதே எரர் போட்டுக்கலாம், அதே எரர் போட்டுக்கிறேன். I will copy the same code here and that's all. So let's save it
ஃபார்மேட் ஆயிடுச்சு அண்ட் செக் பண்ணிங்கன்னா அண்ட் ஐம் யூசிங் தி சேம் நெட்வொர்க் எரர். ஸோ அதை ஹேண்டில் பண்ணால் அது மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ வந்து திஸ் இஸ் ஆல் ஓகேங்க. ஸோ வி கேன் ஏபிள் டு கெட் தி இன்ஃபர்மேஷன். இப்போ நான் கரெக்டான யூஆர்எல் போட்டேன்னா எனக்கு வந்து வேல்யூ கரெக்டாக வரணும். கரெக்டாக வருது. ஓகே இப்போ பாருங்களேன், திஸ் இஸ் அவர் கோட், திஸ் இஸ் அவர் கோட் அண்ட் திஸ் அவர் கோட். இது மூணில் எப்படி இருக்குது, எது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது இதோட இது ஈஸியாக இருக்குது. ஓகே இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. பட் இது ஒரு ட்ராபேக் இருக்குது, நம்ம கீழே இருக்க கோட் ரன் ஆகும். அதனால் we are using this thing. ஸோ இன் ஃபியூச்சர் we should always use await. பட் இதுலேயுமே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா ட்ராபேக் சொல்கிறதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் கால் async. நான் சொல்லி நல்ல ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் async சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனில் வந்து கெட், இது என்னது அட்வைஸா, கெட் அட்வைசஸ். எஸ்ஸா சியா கன்ஃபியூஸ் ஆகுதே, சின்னு வச்சுப்போம், அட்வைசஸ் டேட்டான்னு வச்சுக்கிறேன். ஓகே ஐ எம் புட்டிங் ஆஸ் அன் ஒரு இது வந்து டிப்பிக்கலாக நான் கிரியேட்டிங் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ரைட் லைக் திஸ். உள்ள போட்டுக்கிறேன் அண்ட் இது அவைட் யூஸ் பண்ணதாலே உங்களுக்கு எதாவது காமிச்சிடும். ஸோ அவைட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஒன்லி அலோட் வித் இன் தி async ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ்க்கு முன்னாடி we have to put the async. ஸோ இதோட நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் எவ்ரி திங். இதோட கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் சூப்பர். அண்ட் அகெயின் ஸோ வாட் நம்ம அந்த திங்கெலாம் எல்லாம் ஓகே தான். இப்போ நான் வந்து ஐ கேன் கால் திஸ் ஃபங்க்ஷன் டைரக்ட்லி. ஸோ கெட் அட்வைசஸ் டேட்டா. ஓகே ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் திஸ் அண்ட் இப்போ நான் சேவ் பண்ண அப்படின்னா ஐ எம் ரிசீவிங் தி வேல்யூ ஆஸ் எக்ஸ்பெக்டட். இதுதான் ப்ராப்பரான வே. சி எல்லாருமே நான் பார்ப்பேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே ஏபிஐ கால் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ தி சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே ஸோ அவைட் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும், கன்சோலாகலாம் அப்ரோப்ரியேட்டாக பண்ணுங்கள் செக் பண்ணதுக்காக. அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸை வச்சு ஐ கேன் ஏபிள் டு டிஸ்பிளே. இப்போ நான் வந்து லாக் பண்ணி பார்க்கவா. ஸோ கான்ஸ் அண்ட் அட்வைஸ் டேட்டா, அட்வைஸ் டேட்டா அப்படின்னு போடுறேன். ஓகே இப்போ இதில் லாக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ லெட்ஸ் லாக் திஸ் அட்வைஸ் டேட்டா. சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் another promise. Why சொல்லுங்க ஏன். பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ட்ரைலில் வந்து இந்த பிளாக்ல வந்து இட்ஸ் லைக் ரிசால்வ் ஆகுது தான் இங்கே இருக்கணும். கரெக்டாக நம்ம எங்கேயுமே ரிட்டர்ன் பண்ணலாம் பாருங்கள். வி ஹேவ் டு ரிட்டர்ன் இட் ரைட். ஸோ நாட் ரைட் ரிட்டர்ன் பட் வி ஷுட் ஹாவ் சம்திங் கால் யா இந்த கெட் இந்த மெத்தட் தானே. ஸோ என்ன பண்ணோம் இங்கே வந்து ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் தி JSON டேட்டா. ஓகே நவ் ஐ கேன் டூ திஸ். இல்லை மேலே கூட போட்டுக்கலாம். இப்போ சேவ் பண்ணி பாருங்களா. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இப்போ நீங்கள் அகைன் பார்க்கும்போது அகைன் யூ வில் ஹாவ் ப்ராமிஸ். ஏன்னா அகைன் வி ஆர் யூஸிங் தி ஃபங்க்ஷன் ஐ மீன் மெத்தட் விச் இஸ் async. ஸோ async ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் லைக் await. ஓகே ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தட். இப்போ அதை நீங்கள் இது திருப்பி நீங்கள் இதுக்குலாம் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் அகைன் then to calculate the other performs like that. ஓகே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் லெட்ஸ் see here and now I can able to receive the slip as expected. புரிஞ்சுதா. ஓகே இட் வில் பி லைக் எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே ஆனால் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் இது ஏன் வருது அது ஏன் வருது சொல்லி டவுட்ஸ் இருக்கும். ஸோ யூ guys go and work. ஓகே நம்ம யா டவுட் என்னன்னு சொன்னால் லைன் நம்பர் 33ல வந்துட்டு அவைட் போட்டு கெட் அட்வைசஸ் டேட்டா மெத்தடை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் அந்த அட்வைஸ் டேட்டாங்கிற வேரியபிள் வந்துட்டு திரும்ப ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணிருந்துச்சுன்னா அப்பவும் அதுக்கு முன்னால வந்துட்டு அவைட் போட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணணுமா. அவைட் தான் கேட்டு திருப்பி கேளுங்க. சாரி இல்லை லைன் நம்பர் 33ல அந்த அட்வைஸ் டேட்டாங்கிற வேரியபிள் அது வந்துட்டு அவைட் அந்த கீவேர்டோட கெட் அட்வைசஸ் டேட்டாங்கிற அந்த மெத்தடோட அது ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுறதால அப்படி அவைட் போட்டு திரும்ப ஒரு வேரியபிளை கன்சோல் பண்ணிருக்கீங்க. நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னா அந்த அட்வைஸ் டேட்டாங்கிற அந்த வேரியபிள் அதுவும் கூட ஒரு ப்ராமிஸை திரும்ப ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுன்னா அப்போ முன்னாடியே அவைட் போடணும். அப்படித்தானே இந்த அட்வைஸ் வேரியபிள் டேட்டா தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்ல. இப்போ அவைட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ இங்கே அவைலபிளாக இருக்கிறதுனால டேட்டா நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். பட் இதுவும் வந்து ஸ்டில் வி கேன் யூஸ் .10 இயர் ஆல்சோ. ஓகே இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செயின் மாதிரி தாங்க. இது வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போகும். நீங்கள் வந்து இப்போது இதுக்குள்ளே இப்போ இந்த கெட் அட்வைசஸ்க்குள்ளே நீங்கள் இன்னும் ஒரு ப்ராமிஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் இது மாதிரி கெட் பண்ணிக்கலாம் .10 மூலியமாக. ஓகே பட் நீங்கள் அதை அந்தளவுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ் ஆஸ் அ பிகினராக இருக்கும் போது நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. அன்லஸ் யூ வாண்ட் டு கிரியேட் அ பிக் ஃப்ரேம் ஒர்க் அந்த சமயத்து தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போவீங்க. பட் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் டவுட்லாம் கேட்க மாட்டீங்க. பிகாஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துருக்கும் அப்பயே. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் வித் வெரி வெரி ஸ்மால். யுவர் கோல் இஸ் டு அச்சீவ்
வாட் டிஸ்பிளேயிங் கெட்டிங் தி டேட்டா ஃப்ரம் தி ஏபிஐ அண்ட் டிஸ்பிளேயிங் யூ யூஐ. அது பண்ணிட்டுனாவே நீங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், அப்பா நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம ஃபுல் ஸ்டாக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோமோ இல்லையோ அதான் விஷயம். பட் ஸ்டில் யூ கேன் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப் இஃப் யூ கேன் டூ இட் ஆஃப்டர் வாட்சிங். இப்போ ஒரு ஐடியாவாக கழிச்சிருக்கோம் இல்லையா, அதுவே வந்து நல்ல அக்காம்ப்ளிஷ்மெண்ட் தான். சரி, ஓகே, லெட்ஸ் கம்ப்ளீட் யூஐ. இப்போ நான் இதெல்லாமே என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஜஸ்ட் ஹாவ் ஓகே, நான் வேணால் கமெண்ட் வச்சுக்கிறேங்க. நீங்கள் சப்போஸ் இந்த கோட் நான் புஷ் பண்ணுவோம் இல்லையா, புஷ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, now what I will do is I need to update this data, right? So again same logic. So இதை நான் என்ன பண்ணுறேன், I will copy this and I will use here to update the value. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I already have JSON data, right? இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், it is coming in JSON format. நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு, சாரி ஆப்ஜெக்ட் ஃபார்மேட். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் யூ கேன் ஏபிள் டு இது மாதிரி நீங்கள் வந்து கொலாஸ் பண்ணிக்கலாம். வேறு வேர்ஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது உங்களால் பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அதான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸு. ஸோ லெட்ஸ் சேவ் இட், கட் அண்ட் ஸ்கிப் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அட்வைஸ் ஏபி இஸ் நாட் டிஃபைன் வருது, பிகாஸ் அந்த யூஆர்எல் வந்து இப்போ மாற்றியாச்சு. இது வந்து இட்ஸ் கால் அட்வைஸ் டேட்டா, ரைட்? அட்வைஸ் டேட்டா ஸ்லிப்குள்ளே அட்வைஸ், இதுதான் கரெக்டான ஆப்ஜெக்டான பாத். சேவ் பண்ணிங்கன்னா வருது, நம்ம கட்டி ஓன் ஃப்ரெங்குன்னு வருது. சூப்பருங்க, நைஸ். ஸோ இப்போ திஸ் இஸ் மை அட்வைஸ் தேவையில்லை, நான் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ரூம் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் இவ வருது. இப்போ குயிக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ அண்ட் செக் பிளாக் கோட்ஸ் யூஐன்னு போடுறேன். டெய்ல்வின் போடலாமா? டெய்ல்வின் அப்படின்னு போடுறேன். பிகாஸ் நெட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன் ஆல்டர்னேட்டிவாக, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா திருப்பி நான் டிசைன் பண்ண வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து மாறி இருக்கும்ல உங்களுக்கு. அதனால் ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் ஃபோன் ஆஃப். இது யூஸ் பண்ணிக்குவா. இது என்னென்ன இருக்குது எனக்கு, ஐ ஹாவ் ஒன்லி this information. I have the ID and I have this advices, that's all. Okay, ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களோட டேட்டா ஃபஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸாக யூஸ் நேம்லாம் வச்சுட்டு வச்சுக்கோங்க, யூஸ் நேம் வந்து உங்கள்கிட்ட இல்லை கரெக்டாக அந்த சமயத்தில் there's no use of having those thing. So I will have a simple, ஆனால் அது என்ன சொல்கிறது, பிளாக் கோட் மாதிரியே இல்லை. இப்படி யூஸ் பண்ணிக்குவா, இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், அதை அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு புட் திஸ் இன் மை கோட் லைக் திஸ். ஸோ சேவ். அண்ட் இப்போ டெக்ஸ்ட் வேணாம், பிகாஸ் இது வந்து JavaScript வந்து இன்ஜெக்ட் பண்ண போகுது ஏபிஐ பேஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அன் எரர், ஏன் நான் சொல்கிறேன். ஸோ சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஐ பார்ப்பீங்க. ரிஃப்ரெஷ், பார்த்தீங்களா, இட்ஸ் அ பக். ஏன்? பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கோடில் செல்டரில் பார்த்தீங்கன்னா we have used the block code alone. பட் நம்மளுக்கு லாஜிக் எங்கே வேணும், பிளாக் கோட்டில் பீக்குள்ளே வேணும். ஸோ ஐ கேன் navigate லைக் திஸ். பிளாக் கோட்குள்ளே பிஏ செலக்ட் பண்ணணும். இங்கே தான் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக, தட்ஸ் வே. ஸோ சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரல, ஆனால் இப்போ வந்துருக்கு கலர். ஓகே, இப்போ கலர் வந்து இப்படி இருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேலே போயிட்டு அந்த கலரை வந்து தூக்கி விடுவோம். கலர் இங்கே இருக்குது, எங்கே இருக்குது கலரு இங்கே இருக்குது. டார்க் மோட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க, நம்ம அதெல்லாம் பண்ண போது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரூம் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக டார்க் இல்லை, அதனால யூஏ அதுக்கிட்ட மாதிரி வச்சுக்கோம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். நவ் இட் இஸ் ஒர்க்கிங். ரிஃப்ரெஷ் பண்ணுனா ரிஃப்ரெஷ் நைஸ் இல்லை, சூப்பர். இப்போ இன்னும் ஒரு லாஸ்ட்டாக விஷயம் பண்ணலாங்க, பண்ணி நம்ம புஷ் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் இன்னும் another 5 minutes பையா 2 minutes மாதிரி இன்னொரு 5 minutes முடிச்சிடலாம். ஓகே, கீழே வந்து ஒரு ரிஃப்ரெஷ் வைக்கலாமா, ரிஃப்ரெஷில் வந்து அனதர் அப்படின்னு வைக்கலாமா, ஒரு பட்டன் வைக்கலாம். அது எப்படி பண்ணது பார்ப்போம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இப்படி தாங்க ஒரு வாட்டி நீங்கள் ஃபங்க்ஷனல் கிரியேட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் கற்றுப்பீங்க. இட்ஸ் லைக் ஃபைண்டிங் தி பசில். ஸோ பட்டில் வந்து ரிஃப்ரெஷ் இல்லை, அனதர். ஓகே, ஸோ இது அதே மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் டைப் ஆஃப் பட்டன் அண்ட் கிளாஸ் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ பேடிங் எக்ஸ் ஆஃப் 3 or 4, பேடிங் ஒய் ஆஃப் 2, ரவுண்டராக இருக்கணும். அண்ட் டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். பிஜி வந்து ப்ளூ ஆக்கலாமா, ப்ளூ ஆஃப் 500 இருக்கணும். அண்ட் ஹூர் பண்ணும்போது ஐ வாண்ட் தி பிஜி டு பி டர்ன் டு 600. லெட்ஸ் சேவ் இட் அண்ட் ஓகே. பட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த வரும்போதே எனக்கு காமிக்குது. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ், இது கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். பேடிங் ஒய் வந்து 1 இருக்கட்டும்.
அண்ட் கொஞ்சம் மேலே வந்து எனக்கு தேவையில்லைங்க. ஸோ ஐ வில் ஹேவ் மார்ஜின் டாப் ஆஃப் 3 மேபி 3 ஓகே இல்லை ஓகே பற்றி எனக்கு ஓகே தாங்க. ஸோ ஐ ஆம் கம்ஃபர்ட் இன் திஸ். ஐகான் வேணால் நீங்கள் ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து உங்களோட ஃப்ரீடமு. பட் இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும் கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் ஹேவ் 2 ways. ஸோ ஐ ஹாவ் டு டூ லைக் இது வந்து ஒரு பட்டன்லேருந்து ஐ கேன் டர்ன் இட் டு அன் ஆங்கர் டேக். ஓகே லைக் திஸ் ஆங்கர் டேக். அண்ட் இது வந்து href வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் தி சேம் URL. ஓகே ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது இட் வில் அகேன் ரிஃப்ரெஷ். பாருங்கள் கிளிக் பண்ணும்போது ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ஐ கெட் நியூ டேட்டாஸ் ஹியர். அது ஒரு ஹேக்கு. பட் அதோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் யூஸ் தி சேம் பட்டன். சி வென் JavaScriptல யூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் யூஸ் பட்டன்ஸ் ஃபார் டூயிங் இன்டராக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கெட் தி ஐடி யூஸிங். இல்லை நான் வந்து நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஒன்லி 1 பட்டன் ரைட். ஸோ கண்டிப்பாக அதுக்கு மேலே நான் அப்டேட் பண்ண போது இல்லை. ஸோ லெட் மீ கோ டாப் டாமில் வந்து லெட் மீ கிரியேட் தி சேம் டாக்குமெண்ட் டாட் கோரி செலக்டர். இது வந்து ஒரு பட்டன் இல்லை ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ புட் லைக் இதுக்குள்ளே இருக்குது ஒரு டிவிஷனுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, நீங்கள் அப்படிக்க போட்டுக்கலாம். ஓகே டோட்டலி உங்களோட ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நான் வந்து பட்டனே போடுறேன். ஸோ கான்ஸ் ரிஃப்ரெஷ் பட்டன் இல்லையா, ரிஃப்ரெஷ் btn el. ஓகே நைஸ். இப்போ வந்து நான் அதை செக் பண்ண போகிறேன். என்ன செக் பண்ண போகிறேன், btn ரிஃப்ரெஷ் btn டாட் ஆட் ஈவன் லிசனர். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே யூஸ் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துலையும் யூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இதை வந்து ஐம் லுக்கிங் ஃபார் கிளிக் ஈவெண்ட். கிளிக் ஆச்சு அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் ஃபங்க்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும், ஐ வாண்ட் டு ரிஃப்ரெஷ் இட். ஸோ ஐ கேன் கெட் இட் லைக் திஸ். லொக்கேஷன் எப்படி மாற்றலாம், அதை விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் href. ஓகே ஸோ நான் வந்து ஒரு கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு ரிஃப்ரெஷ் இட் லைக் திஸ். ஸோ என்ன URL என்னவோ அதுக்கு URL போட்டுக்கலாம். லெட்ஸ் சேவ் இட். செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் ஆகுது, தெரியுதா, ரிஃப்ரெஷ் ஆகுது. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இமேஜ் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் இந்த பட்டன் வந்து அப்படியே இருக்குது. இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா. ஹவ் ஐ கேன் இம்ப்ரூவ், ஐ கேன் யூஸ் CSS ஸ்டைலிங் டு ஹைட் அண்ட் ஷோ அப்ரோப்ரியேட்லி. ஓகே எப்படின்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், பை டிஃபால்ட்டாக ஐ வாண்ட் திஸ் ரிஃப்ரெஷ் பட்டன் டாட் ஸ்டைல். இல்லை கிளாஸ் நம்ம டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, வி கேன் யூஸ் சம்திங் கால் class list dot add. இல்லை டாகிள் பண்ணிக்கலாமா, you can also add something called hidden. இதில் வந்து நம்ம ஸ்லைடை பண்ணிக்கலாங்க. let's be really simple. இதை வந்து கீழே போட்டுக்கிறேன். ஓகே ஸோ இது வந்து it should be like style dot and இது பேர் வந்து it's called display right, display. இது வந்து it's called hide hidden ரைட். இல்லை சேவ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகலையே. மேபி என்ன தப்பு பண்ணுறேன், டிஸ்பிளே கரெக்ட். யாருங்க சூப்பருங்க ஸ்வேதா. சேவ் அண்ட் என்ன வருது, ஆனால் இப்போ வரவே இல்லை. ஸோ நம்ம திருப்பி நம்ம வந்து we have to hide this ரைட். this ப்ராப்ளம் ஹைட் பண்ணணும். என்ன பண்ணலாம், நம்ம இந்த ப்ராமிஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே what I need to do is I need to again call this display and I have to make it like block. maybe display பண்ணுறோம், display the button after loading data. okay and இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், you can put this into top because நம்ம எவைட் பண்ணதால எவைட் பண்ண உடனே நம்ம கிளிக் பண்ண முடியும். இப்போ ஃபார் சம் ரீசன் இப்போ நான் அதை போட்டுட்டு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஏபிஐ வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா அது வரைக்கும் என்னால் பட்டன் கிளிக் பண்ண முடியாது. இந்த கீழே கோடு ரன் ஆகாது கரெக்டாக. ஸோ வாட் ஐ ஷுட் டூ இஸ் ஐ ஷுட் ஆல்வேஸ் புட் திஸ் கோட் ஆன் டாப். உங்கள் லாஜிக் ஏற்ற மாதிரி தாங்க. நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டே இருங்க, நீங்கள் கற்றுப்பீங்க. நான் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நான் விஷயம் கற்றுக்கிட்டேன். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டே இருங்க, அப்போ நீங்கள் கண்டிப்பாக கற்றுப்பீங்க. லெட்ஸ் சேவ் இட், லெட்ஸ் செக் இட். நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, நான் எவ்ரி திங்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம வந்து இது பண்ணிடுவோம், மொபைல் ரெஸ்பான்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபோனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அடா பாவி இதுவரை நம்ம பண்ணோம் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் குயிக்காக. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ வாட் வி கேன் டூ, டக்குன்னு முடிஞ்சிடுவாங்க அது. ஸோ வி கேன் கோ ஹியர். இது வந்து எஸ்எம் டிவைசஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு ஓகே. எக்ஸ்எம் டிவைசஸ்க்கு இல்லைனா ஐ வாண்ட் 3 மேபி. என் பேடிங் கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலி, பேடிங் டிஸ்டர்ப் பண்ண போதில்லை. பிஃபோர் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே மேலே இருக்குல்லையா அங்கே போட போகிறேன். ஸோ ஐ வாண்ட்
என் ஃபோனில் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து பேடிங் 5 இருக்கணும். ஸோ சேவ் அண்ட் நவ் இட்ஸ் ஓகே. அண்ட் ஹெட்டிங் போட்டுருவோமா? ஏன் வம்பு, நம்ம ஹெட்டிங் போட்டுருவாங்க. ஸோ H1 இது இப்போ என்னதுங்க, இட்ஸ் ஹேவ் இட் லைக் அட்வைஸ் ஸ்லிப் கேல்குலேட்டரா? பூமர் அட்வைஸ். ஓகே, பூமர் அட்வைஸே போடுவோம். அட்வைஸ் எஸ்ஸா சியான்னு தெரில, சி தானே? பிஓ வரும் நினைக்கிறேன். பிஓ ஓகே ஓகே நைஸ். இப்போ வந்து கொஞ்சம் இது நம்ம இதுக்குள்ளே வருது இல்லை, நம்மளுக்கு வந்து வேண்டாம், நம்ம வந்து மேலே வேணும் நம்மளுக்கு. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் இது கட் பண்ணிட்டு மேலே போட்டுக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் பெருசாகிக்கலாம். கிளாஸ் டெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸல் அண்ட் சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆஃப் சென்டர் அண்ட் ஐ வாண்ட் திஸ் டு பி ஆஃப் போல்ட் சேம் ஃபாண்ட். பிளாக் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் எனக்கு. பிளாக் ரொம்ப அடிக்குதுங்க. ஐ வில் புட் செமி போல்ட். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் எனக்கு. ஸோ ஐ வில் புட் மார்ஜின் ஆஃப் 10 மேபி. ஓகே நைஸில். அண்ட் இது இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆக்கிக்கலாம், செமி போல்டாக போல்ட் ஆக்கிக்கலாம். ஓகே நைஸ். ஸோ GitHub லிங்க் போடலாம் நமக்கு இல்லை. ஸோ இதுதான் குட் ப்ராக்டிஸ். ஸோ வாட் வி கேன் டூ இஸ் ஐ வில் புட் தி சேம் GitHub லிங்க் ஹியர். ஸோ ஆங்கர் டேக்கில் தான் URL. ஸோ GitHub அப்படின்னு போடுறேன். அண்ட் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கணும். அண்ட் URL பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் URL கரெக்டாக. ஸோ ஐ கேன் ஆல்சோ சேஞ்ச் இட்ஸ் டு சம்திங். நான் இப்போதைக்கு இது அப்படியே போடுறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் நேமில் போடுங்க. நீங்கள் கரெக்டாக நேம் ரெஃபரன்ஸ் பண்ணணும். அண்ட் செக் யூ அவுட்புட். கூலுங்க, நைஸ்ங்க. ஐ எம் ஹாப்பி வித் திஸ் டிசிஷன். இப்போ அதை கிளிக் பண்ணும்போது இது ஹோர் பண்ணும்போது ஐ வாண்ட் டு மேக் ஷுவர் இட் இஸ் அ லிங்க் ரைட். ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு ஹோர் பண்ணும்போது ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் அண்டர்லைனாக இருக்கணும். இப்போ மொபைல் தெரியாது, பட் நீங்கள் இதில் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் ஹேங் ஆகுது. பில் கேட்ஸு ஓகே ஆகுது. ஓகே, ஸோ வி கேன் ஆல்சோ டூ ஒன் திங். ஓகே நைஸ். ஐக்கான் வேணால் ஐக்கான் போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதா? அண்ட் நம்மளோட யூஐயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ தட்ஸ் ஆல், சூப்பர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹேவ் அக்கம்ப்ளிஷ் தி பில்டிங் ஆஃப் திஸ் திங். இது நீங்கள் என்ன பண்ணலாம், வி கேன் ஆல்சோ ஹேவ் சம்திங் கால் லோடிங் கூட வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோட் பண்ணும்போது if you want like இந்த இதாகுது இல்லையா, ட்ரை ஆகுது இல்லையா, அந்த சமயத்தில் if you want லோடிங்னா அப்போ கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் an imagination for you guys. You can do anything. ஓகே, ஐ திங்க் திஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ யூடியூப் நான் உங்களை பார்க்கவே இல்லைங்க, பார்க்குறேன். ஹாய் இங்கிலீஷ் ப்ளீஸ். அடே யாரா இவனுங்க? ராகேஷ், you actually there are already many videos in which are provided in English, so you can go and watch those videos. This channel especially for Tamil audience, so you need to watch those videos. Right, nana pandren, I will just commit everything. So let me git add everything, git commit it. So I'm going to use இது பேர் அது init, but எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ init தரேன். And அன்பு, எஸ், நீங்கள் VS Code யூஸ் பண்ணுற ஃபாண்ட் என்ன? இது வந்து மோனலிசான்னு சொல்லி ஒரு ஃபாண்ட்டு. நான் அந்த லிங்க் நான் போடுறேன். ஓகே, ஐ ஹேவ் என்னோட கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் இட் த்ரூ திஸ் லிங்க். ஐ திங்க் இதுதான் யூஆர்எல்லாம் தெரியல, பட் ஸ்டில் தட் இஸ் அ யூஆர்எல். ஸோ இங்கே போனால் என்னோட எல்லா டெம்ப்ளேட்டும் வாங்கிக்கலாம். நான் என்னென்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கேன், என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் யூஸ் இட் அண்ட் ஃபோக் இட் அண்ட் யூஸ் இட். ரைட். ஸோ கைஸ் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் யூ கைஸ் ஆர் நாட் லைக் சில பேர் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக நீங்கள் பண்ண வச்சுக்கோங்களேன். வாட் யூ கேன் டூ இஸ், யார் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கீங்க இல்லையா, இப்போ நீங்கள் 19 பேர் இருக்கீங்க, 18 பேர் இருக்கீங்க இப்போது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டும் போயிட்டு அவங்க பண்ண ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்கள ஸ்டார்ட் பண்ணலாம் ரெபாசிட்டரி வைஸ். ஸோ அதை பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபோக் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான, ஏன்னா ஐ சி லைக் ஒரு நேம் சேக் பண்ணும்போது நல்லா இருக்காது, நீ வந்து ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீ ட்ரை பண்ணி பாருங்கள் அதை. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் டூ ஒன் திங். கிட் இன் பண்ணியாச்சா, கிட் புஷ் பண்ணியாச்சா? கிட் புஷ் பண்ணிடணும். கிட் புஷ் அண்ட் ரீட்மி நான் பண்ணல பாருங்கள், மை மிஸ்டேக். ஸோ லெட் மீ கோ ஹியர். ரீட்மியில் குயிக்காக மாடிஃபை பண்ணிடுறேன். இது பேர் அது பூமர் அட்வைஸ் ஆப்
load the web page. ஓகே ஸ்க்ரீன்ஷாட் அப்புறம் போட்டுக்கலாம், இப்போ தேவையில்லை. அண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ வி கேன் ஆல்சோ ரிமூவ் திஸ் திங். அண்ட் ஃபியூச்சரில் வந்து நான் எப்படி நெட்லிஃபைடை டிப்ளாய் பண்ணி நான் ஷோ பண்ணுறேங்க, ஓகேவா. அண்ட் இஸ் அ யூஆர், நம்ம யூஆர் லிங்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா. வி ஹேவ் அன் எரர் ஹியர். ஸோ என்ன எரர்னு பார்க்கலாம். லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். அண்ட் வி ஹேவ் அன் எரர். நம்ம ஆக்ஷன்ஸ் போயிட்டு என்ன எரர்னு பார்க்கலாம். லெட்ஸ் கான்ஃபிக் சேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணல, கான்ஃபிக் சேஞ்ச் பண்ணல. ஓகே பேஸ் கான்ஃபிக் யாங்க டக்குனு இங்கிலீஷில் பேசுனது, இங்கிலீஷ் காரணமாக இருந்தது. ஓகே லெட்ஸ் கோ ஹியர். அண்ட் இதில் வந்து லெட் மீ சேஞ்ச் திஸ் டு திஸ் API பாயிண்ட். சேவ். அண்ட் இதை கூட நம்ம தேவையில்லை ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுவும். ஸோ லெட்ஸ் ஆட் எவ்ரி திங். இது செக் பண்ணிக்கலாம். இப்போ இது லிங்க் எப்படி இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி இட் வில் பி லைக் திஸ். ஸோ unbrocky3 அண்ட் ஸ்லாஷ் இந்த லிங்க் இருக்கும். ஓகே ஸோ இந்த கிட்டப் டெம்ப்ளேட்லாம் வேணாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு செக்லிஸ்ட் மாதிரிங்க. ஸோ சேஞ்ச் ஆத்தர் நேம் அதெல்லாம் ஓகே. ஆத்தர் நேம் நீங்கள் மாற்றிக்கணும் பாருங்கள். ஸோ இதை செக்லிஸ்ட்டு. வாட் யூ நீட் டு டூ இஸ் அந்த லைசன்ஸில் போயிட்டு நேம் மாற்றிக்கோங்க. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் அன்னெசரியாக நீங்கள் இதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் இட் வில் ஹேவ் அதர் திங்ஸ் ரெடி. ஓகே ஸோ யூசேஜ்லாம் இருக்கட்டும், டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறதுலாம் ஆசிட்டிஸ் இருக்கட்டும், ஏன்னா அதெல்லாம் சேம் தான். ஓகே நெக்ஸ்ட் இது நம்ம தேவையில்லை. சூப்பர். லெட்ஸ் சேவ் இட். செக் பண்ணிக்கலாமா. லெட்ஸ் ஹாவ் அ கிட் commit. அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we have 2 files here, right? ஸோ இதில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எம்னு அர்த்தம் மாடிஃபை ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன், நான் கெட் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணுவேன் கரெக்டாக. ஸோ இது வழி. பட் அதோட வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஐ கேன் ஸ்கிப் திஸ் கமெண்ட் அண்ட் ஐ கேன் ரீப்ளேஸ் இட் வித் கெட் கமிட். அண்ட் இங்கே வந்து ஐஃபன் போடுறோம் இல்லைங்களா, அங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஆல் மாடிஃபை பண்ணிக்கிற எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மெசேஜ் கொடுன்னு அர்த்தம். ஃபிக்ஸ். ஸோ இது பேர் என்னது, டாக்ஸ் அண்ட் CI அப்படின்னு வைக்கிறேன். சரினா லைக் கோட் இன்டிகிரேஷன் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இதை புஷ் பண்ணிடலாம். கெட் புஷ், லெட் இட் புஷ் அண்ட் லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் see our code. அண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, இப்போது ரன் ஆகட்டும். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நம்ம எப்போ ஆரம்பித்தோம்? 6 மணிக்கு ஆரம்பித்தோமா? 7 8. Okay, I think we have to go into our settings. So in the settings la poitu we have to click on pages and we have to change it, right? We have to change this to GitHub actions. Appo reply agum. Okay, done. Ipo GitHub actions polam and if failure aayirukku நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணதுக்கு we have to click on this, deploy to GitHub pages, run the workflow again. So I'm looking for one PR. என்னன்னா இப்போ நான் வந்து இந்த செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே வந்து பேஜஸில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ண சொல்கிறோம்ல, இதை டீட்டெயிலாக நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் யூஆரில் நீங்கள் தரலாங்க. ஓகே ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நான் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன். ஓகே இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வைஸ் போட்டிங்கன்னா மற்ற எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ என்கிட்ட பின் பண்ணிவிட்டு யூ கேன் ஒர்க் ஆன் திஸ் பிஆர். சி முஷ்கி நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களே, யாரை ட்ரை பண்ணட்டும். முத்துக்கு பண்ணி ட்ரை பண்ணுறீங்களா? எஸ் சார் நான் பண்ணுறேன். ஓகே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாமே வந்து இட் வில் கெட் ரெக்கார்டட். அது உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே போனீங்க வச்சுக்கோங்களேன், ஸ்கால் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புள்ளியா அதெல்லாம் நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன்ஸ். டெவலப்பர்ஸ் அதை பார்க்கும்போது உங்களை வாவுன்னு பார்ப்பாங்க, உங்களை டெவலப்பர் நம்பிடுவாங்க. ஓகே ஸோ நீங்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் அகெயின் லெட்ஸ் கோ டு ஆக்ஷன்ஸ் அண்ட் வி ஹேவ் another error. என்ன எரர்னு பார்க்கலாம். லெட்ஸ் கிளிக் ஆன் திஸ் டிப்ளாய். ஒரு ரன் ஆகிட்டு இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா. ஓகே ஸோ we have something called, இது நம்ம காப்பி பண்ணி பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். let's close this, refresh. okay let's scroll here and இங்கே பார்த்தீங்கன்னா we have to build our target like this. okay நான் அதை பண்ணிக்கவா. so let's copy this and அதே மாதிரி வீட்டில் போயிட்டு let me have this build options like this. சேவ் பண்ணிப்போம் and let's run this again. module with config.js.
Git push it again. And let's go back. இதுதான் கரெக்டாக. லெட்ஸ் கோ டு ஆக்ஷன்ஸ். இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு மெத்தட். எல்லாம் பொங்கல் வைப்பில் இருக்கீங்களாமே. ஐ ஹர்ட். பொங்கல் ஜாலியாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க பொழுது. ஓகே நான் சி பில்லாம் ஃபெயிலியர் நம்மளுக்கு வந்து டிக் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிப்ளாய் ஆகிட்டு இருக்குது. டிப்ளாய் ஆகுதான்னு பார்க்கலாம். அண்ட் டிக் வந்துச்சு. அது ஒரு ஹாப்பினஸ்ங்க. நம்ம பில் பண்ணிவிட்டு எரெல்லாம் வந்துச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஓகே லெட்ஸ் கோ ஹியர். லெட்ஸ் கோ டு கம்ப்ளீட் ஜாப்ஸ். வி ஹேவ் திஸ் URL. கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுது. சூப்பர். we have completed in a simple application in 3 hours. ஓகே ஸோ இதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லைக் அ சூப்பர் திங். ஓகே ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் திங். லைவ்லையும் போடுறேன், நான் மீட்லேயும் அனுப்புகிறேன் உங்களுக்கு, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் உங்களுக்கு. தட்ஸ் ஆலுங்க. ஸோ ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் அ லாட். நீங்கள் வந்து இது சோஃபா நான் எடுத்த செக்ஷன்லேயே ஐ ஃபீல் திஸ் செக்ஷனில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மண்டேயில் வந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட்டு மண்டே இன்றைக்கி நைட் பண்ண முடியுமா? யாரெல்லாம் தூங்கிடுவீங்க கரெக்டாக சொல்லுங்கள். கை தூக்குங்க பார்ப்போம். ஹூ வில் ஸ்லீப் அட் கரெக்ட் டைம்? ஓகே ஹவு அபவுட் டுமாரோ? நாளைக்கு வந்து சாட்டர்டேவா? நாளைக்கு ஆஃப்டர்நூன்? நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிச்சிடுவீங்களா? ஓகே நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது பண்ணதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ½ hour தாங்க எடுக்கும். ஓகே ஸோ அதனால் உங்களுக்கு இதுக்காக மண்டேலாம் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் ஆன் மண்டே வி கோயிங் டு பில் ஆஸ் இன்னும் 2-3 அப்ளிகேஷன் பில் பண்ணிவிட்டு வி கோயிங் டு கோ இன் டு அ டிஃப்ரெண்ட் மாடியூல். ஓகே ரைட் சூப்பர். ஸோ டீம் தட்ஸ் ஆல். அண்ட் குரூடெக்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் விஷயங்கள்லாம் நீங்கள் ஏதாவது டவுட் கேட்குறீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வி வில் ஹேவ் அ ஓவரால் கான்வர்சேஷன். ஓகே கைஸ். ஸோ ரிமைனிங் யூடியூப் டீம் நீங்கள் என்னென்னா வி ஆர் ரிலீஸிங் தி அதர் வீடியோஸ் எவ்ரி டே. ஓகே ஸோ மார்னிங் டைம்லேருந்து 10 o'clock வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் எல்லா வீடியோஸுமே. ஸோ மோஸ்ட்லி மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்ஸ்க்கான எல்லா வீடியோஸுமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதுமேட்டு அப்லோட் பண்ணிடுவோம். அண்ட் React.js வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் 3rd week of Jan. ஓகேவா? மோஸ்ட்லி இட் வில் பி லைக் 3rd week 4th week கூட ஆகலாம். பட் ஜனவரிக்குள்ளே நாங்கள் வந்து வில் பி ரிசீவிங் அவர் React.js சீரிஸ். ஸோ React.js சீரிஸில் வந்து இல்லை நீங்கள் வந்து டிஃபரெண்ட் சீரிஸ் போடுறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் போகிற எல்லா கண்டென்ட்டுமே இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் React.js ஆர் JavaScript. ஓகே அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அப்புறம் நம்ம வந்து அப்போ தான் உங்களுக்கு React.jsலாம் புரியும். தட்ஸ் அ திங். ஓகே கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட லெட்ஸ் see it on tomorrow. மேபி டுமாரோ இன்னொரு செக்ஷன் வைக்கலாமா? ஈவினிங் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ guys need to support. நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா தான் 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே ஐ கேன் பில்ட் சம் அதர் அப்ளிகேஷன். ஐ வில் ஷோ யூ ஹவு டு பில்ட் தோஸ் அப்ளிகேஷன். ஓகே அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு டேயில் வந்து வில் ஹாவ் சம் செக்ஷன். ஓகே நாட் சம் செக்ஷன் லைக் ஒருத்தவங்களை வந்து கோட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக. ஓகே ஸோ நீங்கள் அசஸ் பண்ணிட்டு எல்லாமே உங்கள் கூட பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் எப்படிலாம் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வில் பி சீயிங் அண்ட் வில் பி கிவிங் சம் அட்வைசஸ். நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அழகாக பார்க்கும்போது அப்படியே புரியுது மாதிரி இருக்கீங்க இல்லையா? ஸோ ஒர்க் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், நாட் சேம் அப்ளிகேஷன். இப்போ சேம் அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்து பண்ணிடுவீங்க. ஐம் கோயிங் டு கிவ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் API. அதில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். ஓகே ஸோ ஓகே கைஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பை.